எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான 2025 செப்டம்பர் மாத செயலமர்வு தொடரில் அலுவலக முறைமை தொடர்பான 3வது செயலமர்வுகளை சந்திக்கிறோம். அலுவலக முறைமையோடு தொடர்புடைய கணிசமான விடயங்களை நான் கடந்த கால ஒளிப்பதிவுகள் மற்றும் ஒலிப்பதிவுகளுக்கு ஊடாகத்தான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். செயலமர்வுகளினுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற போது பகிரப்பட்ட விடயங்களினுடைய கொள்ளளவு அல்லது அதனுடைய கனவளவு ஒளியும் கனவளவு என்பது சரியாக இருக்கும். அதனுடைய அளவு என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் கடந்த காலத்தை உள்ளடக்கியதாக சில விடயங்களையும் பகிர்ந்திருக்கிறேன். இது தவிர அபிவிருத்தி அலுவலர்களுக்கான மற்றும் முகாமைத்துவ சேவை அலுவலர்களுக்கான வினைத்திறமை தடைப்பரீட்சையின் போது அவர்களுக்கு அலுவலக முறைமை தொடர்பில் கற்பிக்கப்பட்ட காணொளிகளையும் பலவற்றை பகிர்ந்திருக்கிறேன். நான் இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓய்வாக இருக்கும்போது அவ்வாறான காணொளிகளை தேடி எடுத்து இந்த குழுவிலே பகிர்ந்து கொள்வேன். அந்த விடயங்கள் மீது கவனம் செலுத்தி பாருங்கோ. சின்ன விடயங்கள் என்று யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த 2 வினாத்தாள்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தென் மாகாண உத்தியோகத்தர்களுக்கு என தனியாக நடத்தப்பட்ட 2019ஆம் ஆண்டு பரீட்சை, அதுவும் பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்பட்டது. அதுபோல மாகாண சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கும் அரச சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கும் சமகாலத்தில் நடத்தப்பட்ட 2023ஆம் ஆண்டினுடைய வினாத்தாள் ஆகிய 2 வினாத்தாள்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எல்லாமே கடினமான இடங்கள்ல இருந்துதான் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. இலகுவான பகுதிகள் மீதும் அவை வினவப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியாக விடையளிக்க வேண்டும். இலகுவான பகுதிகளை கேட்கப்பட்டாலும் சரியாக விடையளித்தால் தான், மிக துல்லியமாக விடையளித்தால் தான் அதற்குரிய புள்ளிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் கொஞ்சம் இலகுவான பகுதிகளையும் படிக்க வேண்டும். இது அபிவிருத்தி அலுவலர்களுக்கு படிப்பித்தது, இது முகாமைத்துவ சேவையாளர்களுக்கு தானே சொல்லிக் கொடுத்தது. இது எங்களுக்கு வராது, நாங்கள் சுப்ரா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. சரிதானே? அது எல்லாம் எங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள வருகிற விடயங்கள் தான். அவற்றில் சில வேளைகள்ல சில ஆழமான நுணுக்கமான விடயங்கள் இருந்தால் சர்வ நிச்சயமாக நான் அதை உங்களோட பேசியிருப்பேன் அல்லது அதை பேசுவதற்கு திட்டமிட்டிருப்பேன். அதில் ஏதேனும் தவறப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அல்லது உங்களுடைய கடந்த கால வினாத்தாள்களை நீங்கள் பார்க்கிற போது அதில் நாங்கள் கற்றுக்கொண்ட தலைப்புகளின் கீழ், நாங்கள் கலந்துரையாடிய தலைப்புகளின் கீழ் வினவப்பட்ட வினாக்களில் சிலவற்றுக்கு உங்களுக்கு விடைகளை கண்டறிய முடியாமல் இருக்கிறது என்றால் எனக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்தும். நாங்கள் அதை தேடி ஏதோ ஒரு விதமாக அதை கற்றுக்கொள்வோம். சரிதானே? எனக்கு குறிப்பாக சகோதரர்களோட 2 சகோதரிகள் அந்த விடயத்துல மிகுந்த ஆர்வமாக இருப்பவர்கள். நேற்று முன்தினமும் நான் முல்லைத்தீவில் ஒரு பயிற்சி நிலையில் இருந்தேன். அப்போது அவர்கள் வேலை விவரம், வேலை விவரணம், வேலை பகுப்பாய்வு இவற்றுக்கிடையில வேறுபாடு உண்டாம். வேலை விவரம் என்பது, வேலை விவரணம் என்பது, வேலை பகுப்பாய்வு என்பது அவற்றுக்குரிய ஆங்கில சொற்கள் இல்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிற போது இவ்வாறு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் போன்ற சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள். சர்வ நிச்சயமாக நாங்கள் வேலை பகுப்பாய்வு, வேலை அளவீடு, வேலை விவரம், வேலை விவரணம், வேலை விவர கூற்று என்றும் சில இடத்துல சொல்லப்படுது. இவை என்றால் என்ன, இவற்றுக்குரிய ஆங்கில சொற்றொடர்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு செயலமர்வில் நாங்கள் பேசுவோம். நான் இன்றைக்கு அதை ஒழுங்குபடுத்தவில்லை. இன்றைக்கு கொஞ்சம் எளிமையாக, எல்லாமே கடினமாக பேசாமல் நீங்களும் சலித்து போகாமல் எளிமையாக பேசுகிறது என்று சொல்லி பார்ப்போம். அதுல ஒரு விடயம், விடய பொறுப்பு அலுவலர் ஒருவரிடம், குறிப்பாக இங்கு விடய பொறுப்பு அலுவலர் என்று சொல்லப்பட்டால் கூட உண்மையில முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒருவரிடம் இருக்க வேண்டிய அடிப்படை ஆவணங்கள் எவை என்பதாக வினவப்படலாம். இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, சின்ன கேள்வி, கஷ்டமான கேள்வி அல்ல. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒருவரிடம் அவர் விடய பொறுப்பு அலுவலராக தன்னுடைய பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கென அவர் கொண்டிருக்க வேண்டிய ஆவணங்கள் எவை அல்லது அவர் பயன்படுத்த வேண்டிய கருவிகள் எவை என்று கேட்டாலும், கருவிகள் என்று கேட்டாலும் அது ஆவணங்களாகத்தான் வச்சுக்கணும். சரிதானே? உபகரணங்கள் அல்ல. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தில் ஒருவர் தான் விடய பொறுப்பு அலுவலராக கருமமாற்றுவதற்கு அவரால் பேணி செல்லப்பட வேண்டிய ஆவணங்கள், அடிப்படையான ஆவணங்கள்.
இதை விட வேறு ஆவணங்கள் எல்லாம் வைத்திருப்பார். அடிப்படையாக அவரிடம் இந்த ஆவணங்கள் இருக்க வேணும் என்று சொல்ல இது எங்க இருந்து பெறப்பட்டது என்றால் உங்களுடைய செயலாற்றுக மதிப்பீட்டில் இருந்துதான். இந்த ஆவணங்கள் எல்லாம் உங்களிடம் இருந்தால்தான் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுகிறீர்கள் என்பது அர்த்தம். இது சொல்லுகிற போதுதான் ஞாபகம் வருகிறது. செயலாற்றுகை மதிப்பீடு தொடர்பில்லை நாங்கள் வினையாற்றல் மதிப்பீடு அல்லது செயலாற்றுகை மதிப்பீடு தொடர்பிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதையும் குறித்துக் கொண்டேன். சரி, இப்ப வினையாற்றல் மதிப்பு செயலாற்றுகை மதிப்பீடு பற்றி நான் அதுவும் வேலை விவரணம் தொடர்பாக 2 விடயத்தையும் அடுத்து வருகிற செயலமர்வில் இயலுமானால் அடுத்த சனிக்கிழமை செயலமர்வில் பேசுவோம். இப்போ இதுக்குள்ள போவோம். விடய முகாமைத்துவ அலுவலர் ஒருவராக அல்லது விடய பொறுப்பு அலுவலர் ஒருவராக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு 12 ஆவணங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய செயலாற்றுகை மதிப்பீடு சொல்லுது. இந்த செயலாற்றுகை மதிப்பீட்டினுடைய 5வது வினா நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் ஞாபகம் இருக்கும் அல்லது அதை பார்த்தால் தெரியும். கீழ்வரும் ஆவணங்கள் பேணப்படுகிறதா என்பது போன்று அதில் வினவப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லோருமே ஆம் ஆம் என்றுதான் வடிவடைத்திருப்பீர்கள். அது கை ஊசாமல் பொய் எழுதுறவே. பல பேர்கிட்ட சில ஆவணங்கள் இல்லை. ஒன்று அவர்களுக்கான கடமை பட்டியல் அல்லது வேலை விவரணம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அவருக்குரிய கடமை பட்டியல் அல்லது வேலை விவரணம், லிஸ்ட் ஆஃப் டியூட்டி ஓ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இது சொல்லப்படுகிற ஒரு விடயம். சரிதானே? இப்போ பிடிஎஃப் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். பிடிஎஃப் இல்லை, நான் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பொறுக்கி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் அல்லது வீடியோவை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கல வேகமாக நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வேகமாக கதைப்பேன். சரி, அப்போ இதோட கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னேன். இடையில என்ன திடீரென்று கதைக்கிறேன்னு சொல்லாம, முதலாவது கடமை பட்டியல் அல்லது வேலை விவரணம், லிஸ்ட் ஆஃப் டியூட்டி அல்லது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்று குறித்து வச்சுக்கொள்ளலாம். 2வது கோவை பதிவேடு, கேஸ் ரெஜிஸ்டர் ஓ ஃபைல் ரெஜிஸ்டர். 3வது உள்வரும் கடிதங்களின் பதிவேடு, இன்வெர்ட் ரெஜிஸ்டர். 4வது வெளிச்செல்லும் கடிதங்களின் பதிவேடு, அவுட்வர்ட் ரெஜிஸ்டர். நேரடி ஒப்படைப்பு பத்திரம், கடித நேரடி ஒப்படைப்பு பத்திரம். சரிதானே? பை ஹேண்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்லுவீர்கள். பை ஹேண்ட் ரெஜிஸ்டர். நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்களை உள்ளடக்கிய கோப்பு, ஆக்ஷன் ஃபைல். நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்களை பேணுவதற்கான கோப்பு. நினைவூட்டல் பதிவேடு அல்லது நினைவூட்டல் தினப்பதிவேடு, கோல் ஆஃப் டயரி. நினைவூட்டல் பதிவேடு அல்லது நினைவூட்டல் தினப்பதிவேடு. வேலை படிமுறை கோவை அல்லது வேலை படிமுறை ஆவணம், ஒர்க் ஸ்டெப் ஃபைல், வேலை படிமுறை கோவை. உஷா துணை கோவைகள். இந்த வேலை படிமுறை கோவையை தனியாகவும், ரெஃபரன்ஸ் என்றது நீங்க பார்த்து வேலை செய்யக்கூடிய உஷா துணை கோவைகள். கோவை சுட்டு, கோவை சுட்டு என்பது சுட்டு அட்டை அல்ல சுட்டு அட்டைகள் அல்லது சுட்டகராதி என்று சொல்லியும் அது சொல்லுங்க. கோவை சுட்டு, சுட்டு அட்டை அல்லது சுட்டகராதி. 10வது தினப்புத்தகம் அல்லது நாளாந்த வேலை பதிவேடு. தினப்புத்தகம் அல்லது நாளாந்த வேலை பதிவேடு. இது டே புக் என்று சொல்லுவாங்க. அது ஒரு நோட் புக், நீங்க வச்சிருக்கிற ஒரு நோட் புக். தினப்புத்தகம் அல்லது நாளாந்த வேலை பதிவேடு. மாதாந்தம் அறிக்கை சமர்ப்பிக்கும் கடமை பொறுப்புடைய அலுவலரானால் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய கால அட்டவணை
ஒவ்வொரு தினத்துல ஒவ்வொரு ரிப்போர்ட் அனுப்ப வேணும், சமரி அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் இப்ப 5ஆம் தேதி விடுமுறைகள் என்ற சமரி அனுப்பவும் பொழிப்பு அனுப்பவும் என்ன ஏனைய திணைக்களங்களிலிருந்து இணைக்கப்பட்ட அலுவலர்களுடைய விடுமுறை பொழிப்பு அனுப்ப வேணும் 5ஆம் தேதி. சம்பளத்துக்கான கட்ட நிதி கோரும் விண்ணப்பம் 15ஆம் தேதி அனுப்ப வேணும். வேதன வழங்கல் தொடர்பானது ஒரு 28ஆம் தேதி வழங்க வேண்டும். இந்த மாதிரியாக சில விடயங்கள் இருக்கும். அதுக்கு சில வேளையில சில பெயர்களும் போட்டு வைத்திருப்பார்கள். செடி ஒன்று, செடி ஒன்று, ஒன்று, இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நீங்கள் ஒரு டேபிளா கிரியேட் பண்ணி கொஞ்சம் பெருசா செய்து அதை வைத்திருக்க வேண்டும். அதை வச்சிருந்தால் அது முன்னு கொட்டி இருக்கிற நல்ல ஆபீசருக்கு முன்னாலே பார்க்கக்கூடிய இடத்துல கலண்டர் மாதிரியா ஒட்டி இருந்தால் ஒரு நிமிஷம் பிள்ளைகள் வாரன். இந்த அனுப்பப்பட வேண்டிய தகவல்கள் தொடர்பில் அந்தந்த உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு தெரிந்தானே ஒரு மாதமும் முறைமையாக அனுப்பப்பட வேண்டியவை என்று சொல்லி சொன்னால் அதை ஒரு சார்ட் என்ன ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி தங்களுக்கு முன்னுக்கு தெரியக்கூடிய மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இது தவிர அமைப்பு வரைபடம் அல்லது ஒழுங்கமைப்பு வரைபடம், ஆர்கனைசேஷன் சார்ட், இது எல்லா அலுவலர்கள்டையும் இல்லாவிட்டாலும் புதிதாக இணைந்த அனுபவம் குறைந்த ஆரம்ப நிலை அலுவலர்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒன்று. அதை நாங்கள் 13ஆவதாக சேர்த்துக்கொள்ளலாம். அதை விட்டாலும் பரவாயில்லை. அப்ப இந்த இவ்வளவு ஆவணங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவணங்கள் உண்மையில ஒரு அலுவலர்களுடைய சொந்த ஆவணங்களாக அல்லாமல் அவை அலுவலகத்துக்குரிய ஆவணங்கள் என்று கருதி பேணப்பட வேண்டும். இந்த ஆவணங்கள்ல சொந்த விடயங்களை எழுதக்கூடாது. அப்ப அந்த அலுவலருடைய பெயர், பதவி போன்றவற்றை எழுதுவது பொருத்தமானது. அதை எழுதாம விட தேவையில்லை. உண்மையில கடமை பட்டியல்ல கூட அலுவலருடைய பெயரை எழுதுவது பொருத்தமானது அல்ல. அவருடைய அலுவலருக்கான குறியீட்டைத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் பொருத்தமானது. ஆனால் பல இடங்கள்ல பெயரை எழுதுவார்கள். அப்படி அல்ல. நாங்கள் ஒவ்வொரு விடயமாக இதுல பார்த்துக் கொள்வோம். சரிதான். இந்த விடயங்கள் தொடர்பில் தனித்தனியாக அவர்கள் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பிருக்கு. கடமை பட்டியல் முதலாவது விஷயம். கடமை பட்டியல், லிஸ்ட் ஆஃப் டியூட்டி அல்லது வேலை விவரணம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இங்க இருக்க வேண்டிய விடயங்கள் என்ன சொல்லி முதல்ல கேட்கணும். நீங்கள் ஒரு கடமை பட்டியல்ல இருக்க வேண்டிய விடயங்கள் பற்றி கேட்கப்பட்டால் சரியா பதிலளிக்கணும். நாங்கள் அங்க பார்ப்போம். நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கும், கட்டாயமா நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கும். அதுபோல கிளையினுடைய பெயர் இருக்கும். மேற்பார்வை அலுவலருடைய பதவி இருக்கும். மேற்பார்வை அலுவலருடைய பெயர் அல்ல, மேற்பார்வை அலுவலருடைய பதவி விவரம். கணக்காளர், மேற்பார்வை அலுவலர் யாரென்றா கணக்காளர் அல்லது பிரதி திட்ட பணிப்பாளர், உதவி திட்ட பணிப்பாளர், நிர்வாக உத்தியோகத்தர் அல்லது உதவி பிரதி செயலர். இந்த மாதிரியாக மேற்பார்வை அலுவலர் விவரம் பிராக்கெட்டுக்குள்ள பதவி என்று போட்டுருக்கலாம். அடுத்தது அலுவலருடைய விவரம் சரிச்சு ஒரு கோடு போட்டு அலுவலர் குறியீடு, அலுவலருக்கான குறியீடு அப்படி எழுதுவதுதான் நல்லது. அலுவலருடைய பெயர் என்பது அல்ல. நீங்கள் அலுவலர் விவரம் என்று போடுங்க. அலுவலர் விவரம் சரிச்சு ஒரு கோடு போட்டு அலுவலர் குறியீடு. இப்போ நிர்வாக பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தராக இருந்தால் சில வேளையில அவருக்கு அட்மின் சரிச்சு ஒரு கோடு போட்டு ஸ்லாஷ் என்று சொல்லுவீங்க, சரிச்சு ஒரு கோடு போட்டு MSO 03, அவர் 3வது முகாமைத்துவ சேவை உத்தியோகர், அவருடைய குறியீடு அட்மின் MSO 3, அலுவலருக்குரிய குறியீடு என்று சொல்லி இருக்கு. சரி, அடுத்தது கடமைகளின் நிரல். கடமைகளினுடைய நிரல். கடமைகளினுடைய நிரல் என்றால் அவர் என்னென்ன செய்ய வேண்டும். இப்ப ஒரு விடுமுறை அலுவலராக இந்த கடமைகளின் நிரல் தெளிவாக சிறிய சிறிய துண்டங்களாக உடைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு வழங்கப்படுகிற கடமைகளின் நிரல் தெளிவாகவும் சிறிய சிறிய துண்டங்களாக உடைக்கப்பட்டும்
ஒரு தர்க்க முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டும் இருக்க வேண்டும். ஒரு லொஜிக்கல் ஓர்டர்லையும் அது இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு விடுமுறை உத்தியோகத்தர் என்று சொல்லப்பட்டால் விடுமுறை தொடர்பான விண்ணப்பங்களை பெற்று கட்டுக்காவல் வைத்திருத்தலும் அவசியமான அலுவலர்களுக்கு வழங்குவதும். இரண்டாவது, வருகை பதிவேடுகளை பேணுதல், வருகை பதிவேடுகளை சமப்படுத்துதல், அனுமதியற்ற வருகை பதிவேடுகளை சமப்படுத்துதல் என்பது அதிலேயே வருகை பதிவேடு பேணல் மற்றும் வருகை பதிவேடுகளை சமப்படுத்தல். சமப்படுத்தல் அப்போ உங்களுக்கு தெரியும், வராதாக்கள் 9 மணிக்கு ஓடுகிறது, வராதாக்கள் பேரை சிவத்த பேனாவால் எழுதுறது, அதுல சொல்லாம வராம விட்டவருக்கு ஏ போடுறது, சொல்லிட்டு லீவ் எடுத்தவருக்கு எல் போடுறது, சொல்லி போட்டு கடமை விடுமுறை பெற்றவருக்கு டி போடுறது, அதுக்கு பிறகு வெளிச்செல்கை என்று எழுதுகிறது, டிபாச்சர் நாங்கள் ஆங்கிலத்தில் கூட எழுதுகிற நாங்கள் வெளிச்செல்கை அல்லது டிபாச்சர் என்று சொல்லி எழுதி அதை தயார் நிலையில வச்சிருக்கேன். மற்றது அலுவலர்களுடைய வருகை தொடர்பான பொழிப்பினை தயாரித்தல். பொழிப்பை தயாரிக்கிறது என்றால் எல்லாற்ற பேரையும் லிஸ்ட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி மாதத்தினுடைய 31 தேதியும் வரக்கூடிய மாதிரி நிரல் போட்டு வந்தவர்களுக்கெல்லாம் சரி போட்டு வராதவர்களுக்கு ஏ எல் டி என்று சொல்லி எழுத்துக்களை போட்டு இப்படியாக ஒரு சமரி உண்டு செய்து வைப்பேன். பிறகு அதை வச்சுக்கொண்டு மாதம் முடிய அந்த உத்தியோகத்தர் ஒரு ஆளை நேர பார்த்து அவர் இப்போ வர இல்லை, எத்தனை டியூட்டி லீவு, எத்தனை லீவு, எத்தனை ஆப்சன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஆப்சன்ஸுக்கு லீவு நோட் தர இல்லை என்றால் அதை நோப்பையாக மாற்றுறது, இப்படியாக எல்லா விஷயங்களையும் அவசியம். அடுத்தது, அனுமதியற்ற வரவுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல், ஈடு செய்யப்படாத தாமதங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல். இந்த மாதிரியாக அதை தனித்தனியாக நீங்கள் அதுபோல ஏனைய திணைகள் அலுவலர்களுடைய விடுமுறை பொழிப்புகளை அனுப்பி வைக்க என்று சொல்லி தனித்தனியாக அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கணும். இது கடமைகளின் நிரல். அடுத்தது, கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஆவணங்கள். அவர் என்னென்ன படிவங்கள் மற்றும் பதிவேடுகள் பேண வேண்டும் என்று சொல்லி ஃபைல் எழுதவே இல்லை. அதில் என்னென்ன ஃபைல் வச்சிருக்கணும், அவர் என்னென்ன படிவங்கள், பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள், சில வழியில் ஆவண விதி கோவை, நிதி ஒழுங்கு விதி, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், சுற்றறிக்கைகள், இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்கும். அவர் சேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஆவணங்கள், படிவங்கள், பதிவேடுகள் போன்ற விடயங்களையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது, குறித்த அலுவலருக்கான நிரந்தரமான பதில் கடமை ஒழுங்கு பொதுவானது என்று சொல்லி அது இருக்க வேண்டும். சில வேளையில சிறப்பாக அது மாற்றப்படலாம், சில சந்தர்ப்பங்களில் மாற்றப்படலாம். சிறப்பான சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே பதில் கடமை ஆற்ற வேண்டியவர் விடுமுறை பெற்ற பின்னர் இவருக்கு அவசர ஒரு விடுமுறை வருகிற போது அதுக்கு வேறு ஒரு மாற்று ஒழுங்கு செய்யப்படலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்யலாம். ஆனால் பொதுவாக அல்லது பொதுவான என்கிறது அங்க இருக்கிறது நல்லது, சரிதானே? பொதுவான பதிற்கடமை ஏற்பாடு. இந்த விடயங்களை போட்டு அதுக்கு பிறகு இதனுடைய பிரதியை அவருடைய பிரதிகள் இடப்படுதல் வேண்டும். பிரதிகள் அவருடைய நேரடி மேற்பார்வை அலுவலருக்கும் நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவரிடமும் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் ஒருவருடைய கடமை தொடர்பில் அவருடைய நேரடி மேற்பார்வை அலுவலர் அறிந்திருக்க வேண்டும், அல்லது அவசிய சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு அது உதவும். ஒரு கடிதம் ஒன்று கிடைக்கிற போது இந்த கடிதம் தொடர்பில் இது யாருக்குரியது என்பதை அவர் நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு அந்த கடமை பட்டியலை அவர் பார்க்க அவரிடம் இருக்க வேண்டும். ஒரு நேரடி மேற்பார்வை அலுவலரிடமும் நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவரிடமும் பிரதிகள் இருத்தல் வேண்டும். கடமை பட்டியலில் மாற்றங்கள் செய்யப்படும் போது கடமை பட்டியல் அளிக்கப்பட்டு புதிய கடமை பட்டியல் தயாரிக்கப்படுதல் ஆகும். அது பொருத்தமானது அல்ல. ஒரு அலுவலருக்கு 12 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு கையளிக்கப்பட்ட விடயங்களோடு மேலதிகமாக 2 விடயங்கள் கையளிக்கப்படுகிறது எனில் அது ஒரு கடிதம் மூலமாக கையளிக்கப்படுதல் வேண்டும். தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த விடய பொறுப்புகளோடு மேலதிகமாக 13வது மற்றும் 14வது கடமை பொறுப்புகளாக கீழ்வருவன கையளிக்கப்படுகிறது என்று சொல்லி அவருக்கு வழங்குவதோடு அவருடைய
கடமை பட்டியல் அல்லது வேலை விவரண கோப்பில் விடுவதற்காக உரியவர்களுக்கு பிரதியும் வழங்கவும். அந்தந்த நேரடி மேற்பார்வை அலுவலர் மற்றும் திணைக்கள தலைவர் அவருடைய லிஸ்ட் ஆஃப் டியூட்டி ஃபைல் ஒன்றை வச்சிருப்பேன். அவர்களுக்கும் அது ரெஃபரன்ஸுக்காக அதை கொடுக்க வேண்டும். அதுபோல நீக்கப்படுகின்ற போதும் அவ்வாறே தான் கடிதம் கொடுக்கும். தங்களுக்கு கையளிக்கப்பட்ட 7 மற்றும் 10 இலக்கமிடப்பட்ட கடமை பொறுப்புகளை தங்கள் கிளையில் உள்ள அட்மின் எம்எஸ்ஓ 5 இலக்கமுடைய அலுவலரிடம் கையளிக்குமாறு பணிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அவர் அதனோடு தொடர்புடைய கோவைகள், ஆவணங்கள், பதிவேடுகள் போன்றவற்றை கையளிப்பதற்காக வசதியாக இருக்கும். நான் ஏற்கனவே கோவைகளுக்கு இலக்கமிடுதல் சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லி தந்தான். சாதாரணமாக கோவைகளுக்கு இலக்கமிடுகிற போது நிறுவனத்தின் குறியீடு, கிளையின் குறியீடு, அலுவலருடைய குறியீடு, கடமை பட்டியலில் அவருடைய கடமைக்கான தொடர் இலக்கம், அந்த விடயத்துக்குரிய கடமை பட்டியலில் காணப்படும் தொடர் இலக்கம், அவ்விடயத்தோடு தொடர்புடைய ஏற்கனவே பேணப்படுகின்ற கோவைகளின் எண்ணிக்கை அடிப்படையில கோவைக்கான தொடர் இலக்கம். ஏற்கனவே அந்த டியூட்டியில 10 ஃபைல் இருக்குன்னா இனி 11வது என்று சொல்லி இலக்கம் எடுப்பார். இப்ப இவர் இந்த கோவையை கையளிக்கிற போது புதிய அலுவலருக்கு அந்த கோவை இலக்கம் மாறும். நிறுவன குறியீடு பெரும்பாலும் மாறாது நிறுவனத்துக்குள்ளே என்பதால சில வேளை கிளைகள் மாற்றப்படுமாக இருந்தால் இனி கிளை குறியீடு மாறும். அலுவலருடைய குறியீடு மாறும், விடய குறியீடு மாறும். விடய குறியீடு அங்க அவருக்கு ஒரு புதிய கடமை பட்டியல் ஒன்று வழங்கப்பட்டது. கடமை பட்டியல் ஏற்கனவே இருக்கும், அவருக்கு ஏற்கனவே 6 கடமை தான் இருக்கின்றார். தங்களுடைய 7வது மற்றும் 8வது கடமையாக இவை தரப்படுதுன்னு சொல்லி அவரே கடிதம் கொடுக்கணும். அப்ப அப்படி கொடுக்கிற போது அவருடைய விடய இலக்கம் மாறும், கோவையினுடைய தொடர் இலக்கம் மாறும். ஆகவே ஒட்டுமொத்தமாக கோவை இலக்கத்துல மாற்றம் வரும். அவர் அதற்கேற்றபடி அந்த கோவையை மாற்றுகிறார். கோவை என்றால் முன்னுக்கு இருக்கிற கடிதங்களை எல்லாம் வெட்டி மாற்றுறீங்களே. இப்போ பர்சனல் ஃபைல் வேறு ஒரு ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு வருகிற போது நீங்கள் எப்படி அதற்கு புதிய இலக்கம் கொண்ட போடுவீர்கள், குறிப்பிட்ட காலத்துக்கு பழைய இலக்கத்தை பயன்படுத்துவீர்களோ அதே போல இருக்கும். சரிதானே? அப்போ நான் அதை கோவை பதிவேடு வரைக்குள்ள அதை பற்றி கதைப்போம். இப்போ ஒரு கடமை பட்டியல் ஒன்றில் மாற்றம் செய்யப்படுகிற போது இவ்வாறு தான் செய்யப்படுவது. புதிய கடமைகள் சேர்க்கப்படும் போதோ அல்லது கடமைகள் அவரிடமிருந்து மீளப் பெறப்படும் போதோ கடமை பட்டியலை அளித்தல் ஆகாது, அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு கடித வடிவத்தில் வழங்கப்படுதல் வேண்டும். அது ஏற்கனவே வழங்கப்பட்ட கடமை பட்டியல் உள்ள கோப்பில் இடப்படும். அலுவலர் மாற்றமடையும் போது கடமை பட்டியலை மாற்ற வேண்டியது கிடையாது. அங்கு அலுவலருடைய பெயர் இருக்காமல் அலுவலருக்கான குறியீடு இருக்கும்போது குறித்த அலுவலரிடம் மாற்றம் பெற்று சென்று புதிய அலுவலர்கள் பெறும்போது அவருக்கான அலுவலர் குறியீடு வழங்கப்படும். அவர் நிறுவனத்தின் குறியீடு, கிளையின் குறியீடு, அலுவலர் குறியீடு என்பது முன்னே இடமாற்றம் பெற்று சென்ற அலுவலருடைய குறியீடாக வழங்கப்படும். ஆகவே அதே கடமை பட்டியலை அவர் தொடர்ந்து செய்யலாம். குறித்த அலுவலரால் ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்ட 12 ஆவணங்களும் இந்த புதிய அலுவலரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அதன் தொடர்ச்சியாக அவர் பேண வேண்டும். அங்கு குறிப்பாக நினைவூட்டல் பதிவேட்டில் முன்னே அலுவலருடைய பெயர் இருக்குமாக இருந்தால் அந்த பெயரை கோடிட்டு வெட்டிய பின்னர் இவர் தன்னுடைய பெயரை குறித்து வைத்துக் கொள்ள முடியும், விவரங்களை மாற்றிக்கொள்ள முடியும். மறுபடி இது ஒரு அலுவலகத்துக்குரிய ஆவணமாக கருதி தொடர்ச்சியாக பேணப்படுதல் வேண்டும். இந்த எல்லா ஆவணம் சரி. இந்த கடமை பட்டியல் பேணப்படுவதனுடைய பயன் என்ன என்று சொல்லி கேட்டார். ஏன் லிஸ்ட் ஆஃப் டியூட்டியை வச்சிருக்க வேணும், கடமை பட்டியல் பேணப்படுவதனால ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி, முதல் நிறுவனம் அடைய எதிர்பார்க்குகின்ற தொலைநோக்கு பணிக்கூட்டு இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் என்பவை சார்ந்து, அதாவது விஷன், மிஷன், கோல், ஆப்ஜெக்ட், தொலைநோக்கு பணிக்கூட்டு இலக்குகள் நோக்கங்கள் என்பவை சார்ந்து தனது பங்களிப்பை அலுவலர் ஒருவர் உணர்ந்து கொள்வதற்கு
கடமை பட்டியல் பெறுமதி மிக்க ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது. நிறுவனத்தின் நோக்கங்கள் சார்ந்து தனது கடமை பொறுப்பு வகிபாகம் தொடர்பில் ஒரு அலுவலர் அறிந்து கொள்வதற்கு உதவுகின்ற பெறுமதியான ஒரு ஆவணமாக கடமை பட்டியல் அமைந்திருக்கும். 2, செல்ஃப் டிரெக்ஷன், செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். சுய வழிப்படுத்தல் மற்றும் சுய ஒழுக்கம் என்பவற்றை ஒரு அலுவலருக்கு வழங்கக்கூடிய ஆவணம் கடமை பட்டியலாக இருக்கும். இந்த கடமை பட்டியலின் மூலமாக ஒரு அலுவலர் தனக்குத்தானே வழிகாட்டிக் கொள்கிற சுய வழிகாட்டல் மற்றும் சுய ஒழுக்கத்தை பேணுவதற்கு அது உதவுவதாக இருக்கும். தன்னுடைய கடமைகள் பற்றிய தெளிவு ஏற்படும். தான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பற்றிய தெளிவு அலுவலரிடம் ஏற்படும். தனக்குரியவை அல்லாத கடித ஆவணங்கள் கிடைக்கும் போது அது தொடர்பில் பொருத்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு வழிகாட்டும். அது தொடர்பில் பொருத்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு வழிகாட்டும் என்பதனுடைய அர்த்தம் அவற்றை தன்னுடைய நேரடி மேற்பார்வை அலுவலர் மூலமாக கடித விடயத்துக்கு பொறுப்பான அலுவலரிடம் அவரால் கையளித்து விட முடியும். இல்லாவிட்டால் அவருக்கு தெரியாம அது வேற யாரோ ஒருவருக்குரிய கடிதத்தை இவர் வச்சு நடவடிக்கை எடுத்து அந்த அலுவலகத்தை சிரமத்துக்குள்ளார். ஆகவே தனக்குரியவை அல்லாத கடித ஆவணங்கள் கிடைக்கும் போது அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இது வழிகாட்டுவதாக இருக்கும். ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான திட்டம் ஒன்றினை அல்லது வேலை படிமுறை ஒன்றினை தயாரித்துக் கொள்வதற்கு முன்கூட்டியே தயார் நிலையில் இருப்பதற்கு வழிகாட்டுகிற ஒரு ஆவணமாக இது இருக்கும். தன்னுடைய கடமைகள் வேலைகள் தெரிகிற போது ஒவ்வொரு வேலைகளை நிறைவேற்றுவதற்கான முன்கூட்டிய திட்டம் ஒன்றினை அல்லது வேலை படிமுறை ஒன்றினை மேற்பார்வை அலுவலர்களுடைய துணையோடு தயார்படுத்தி தயார் நிலையில் இருப்பதற்கு இந்த ஆவணம் அவருக்கு வழிகாட்டும். இப்படி இதனுடைய நன்மைகள் கேட்கப்பட்டால் நீங்கள் எழுதலாம். சில வேளைகள்ல அப்படியும் கேட்பார்கள். நீங்க கஷ்டமான கேள்விகளை யோசித்து கொண்டு போக இலகுவான கேள்விகளையும் அவர்கள் கேட்கலாம். சரிதானே? இந்த கடமை பட்டியலினால நிர்வாகத்துக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன? இப்ப இதுவரைக்கும் நாங்க சொன்னது அலுவலருடைய நன்மைகள். கடமை பட்டியலினால நிர்வாகத்துக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லியும் கேட்கலாம். அலுவலருக்கு ஏற்படுகிற நன்மை, நிர்வாகத்துக்கு ஏற்படுகிற நன்மை, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கடமை பட்டியல் நன்மை என்று கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு. சரி, நிர்வாகத்துக்கு ஏற்படுகிற நன்மை என்ன? சிறந்த ஒழுங்கமைப்புக்கான ஒரு சாதனமாக இது அமையும். அதாவது அலுவலர்களுக்குரிய கடமைகள், பொறுப்புகள், அவர்களுடைய வகிபாகம் மற்றும் அதிகாரம் தொடர்பான தெளிவான வரையறை ஒன்றினை அலுவலர்களுக்கு வழங்குவதற்கு இது உதவியாக அமைகிறது. நிறுவனம் ஒன்றின் ஒழுங்கமைத்தல் மற்றும் திணைக்களப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு சிறந்த ஆதாரப்படுத்தும் ஒரு ஆவணமாக அமைகின்றது. அலுவலர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இது வசதி அளிக்கிறது, ஃபெசிலிட்டேட் பண்றது. அலுவலர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, அலுவலர்களை கட்டுப்படுத்துவதற்கு இது வசதி அளிக்கிறது. அலுவலருக்கு வழங்கப்பட்ட கடமை பொறுப்புகளை நிறைவேற்ற தவறும் போது அலுவலர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு ஆதார ஆவணமாக அமையும். அந்த அலுவலருக்கு இந்த கடமைகள் எழுத்து மூலமாக கையளிக்கப்பட்டிருந்தன என்பதை ஆதாரப்படுத்துகிற ஒரு சட்டபூர்வ ஆவணமாக இருக்கு. அலுவலர் ஒருவருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பில் ஆதாரப்படுத்தும் ஒரு ஆவணமாக இது அமையும். அலுவலருடைய செயற்திறனை அல்லது வினையாற்றலை மதிப்பிடுவதற்கு ஒரு கருவியாக இருக்கும். அவருக்கு வழங்கப்பட்ட கடமைகள் தொடர்பாக ஆராய்வதன் மூலமாக அவருடைய வினையாற்றலை மதிப்பிடுகிற போது அது சிறப்பாக இருக்கும். அவருடைய வேலை, நடத்தை போன்றவை தொடர்பாக மதிப்பிடுவதற்கு, அலுவலருடைய வினையாற்றல், செயற்திறனை மதிப்பிடுவதற்கு இது ஒரு அளவீடாக அமையும். ஒரு அளவுகோல் அல்லது ஒரு அளவீடாக அமையும். கடமை பட்டியல்ல இந்த திணைக்களத்துக்கு அல்லது நிறுவனத்துக்கும் நன்மை இருக்கு.
அலுவலருக்கும் நன்மை இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து உங்கள்கிட்ட கேட்டால் கடமை பட்டியல் ஒன்றினால் அல்லது வேலை விவரணம் ஒன்றினால், வேலை விவரணத்தை நான் திரும்ப விளங்கப்படுத்துவேன் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேலை விவரணம் ஒன்று அல்லது கடமை பட்டியல் ஒன்றினால் கிடைக்கின்ற நன்மைகள் எவை என்று பொதுவாக கேட்டால் நீங்கள் ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று, அலுவலர்கள் இவ்வாறான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், நிறுவனம் அல்லது திணைக்களம் இந்த வகையிலான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக இலக்கமிட்டு எழுத அழகான ஒரு விடை அளிக்கலாம். இப்படியான இலகுவான கேள்விகளும் பெற வேணும் என்று உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்படி வந்தால் ஒரு வெற்றி. சரிதானே? இரண்டாவது, கோவை பதிவேடு. இந்த கோவை பதிவேடு பேணப்படுகின்ற ஆவணம் இது. முதலாவது கோவை பதிவேடு, கேஸ் ரெஜிஸ்டர். கோவை பதிவேடு பயன்படுத்தப்படுகின்ற பொது படிவம் யாது அல்லது கோவை பதிவேடு பேணப்படுகின்ற ஆவணம் இது என்று கேட்கப்பட்டால் நீங்கள் படிவம் பொது 31 என்று எழுத வேண்டும். சரிதானே? பொது படிவம் 31, படிவம் பொது 31 என்று சொல்லலாம். அப்ப இங்க இந்த பொது படிவம் 31 இடம்பெறுகிற விடயங்களை என்று கோவை பதிவேட்டில் இடம்பெறுகிற விடயங்கள் எவை? ஒன்று, சீரியல் நம்பர் ஆஃப் கேஸ் என்று சொல்றார். அதாவது விடய தொடர் இலக்கம். விடய தொடர் இலக்கம் நீங்க பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. கோவை இலக்கம். இத உண்மையில மேல் பகுதியில நான் ஏற்கனவே சொன்னது போல நிறுவன குறியீடு, கிளை குறியீடு, அலுவலருடைய குறியீடு, விடய குறியீடு, அதாவது கடமை பட்டியலில் விடயம் எத்தனையாவதாக இருக்கிறது என்பதை காட்டுகிற விடய குறியீடு. இவ்வளவும் அடங்கி. சரிதானே? இவ்வளவும் அடங்கி. அதுக்கு பிறகு உதாரணமாக நான் ஒரு விடுமுறை உங்களை விளங்குற மாதிரி சொல்றேனே, ஒரு லீவு செய்கிற உத்தியோகர், அவர் நிர்வாக பகுதியிலே 5வது இலக்கமுள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர். அப்ப முதல்ல நிறுவன குறியீடு, அது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுவோ ஒன்று இருக்கும், அது இலக்கத்தில் இருக்கும், எழுத்தில் இருக்கும், அல்லது எழுத்தும் இலக்கமும் சேர்ந்ததாக இருக்கும், அல்லது மாவட்டத்தையும் அந்த நிறுவனத்தையும் உள்ளடக்கி சேர்த்ததாக இருக்கும். எதுவோ அந்த நிறுவனத்தினுடைய குறியீடு. அடுத்தது அட்மின். அடுத்த விஷயம் அட்மின், இது கிளை குறியீடு. இதுக்கு பிறகு MSO 5. இந்த அலுவலருக்கு ஏனைய திணைக்களத்திலிருந்து இங்கு இணைக்கப்பட்டுள்ள அலுவலர்களுடைய அல்லது ஏனைய திணைக்களத்தினால் வேதனம் வழங்கப்படுகிற அலுவலர்களுடைய விடுமுறை பொழிப்புகளை அனுப்பும் கடமை அந்த கடமை பட்டியல் 8ஆவதாக கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் அவருடைய MSO 05 திருப்பி ஒரு கோடு போட்டு ஸ்லாஷ் பண்ணி 8. இனி புதிதாக ஒரு அலுவலர், ஒரு வெளிக்கலை அலுவலர்கள் இணைக்கப்படுகிறார். அவர் வேறு திணைக்களம் மாகாண சேவைக்குரியவர் என்று வைத்துக் கொள்வோம். ஏற்கனவே இவர்கிட்ட 5 அலுவலர்களுக்கு இவ்வாறு கோவை பேணப்படுகிறது என்றால் இப்போது 6 என்று சொல்லி அந்த கோவை இலக்கத்தை போட்டார். சரிதானே? 6. அப்போ அந்த 6 என்பதைத்தான் இந்த கோட்டுக்குள்ளே எழுத வேண்டும். சரிதானே? அப்போ அது சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் தான் அந்த பதிவேட்டில் இருக்குது. லிபிகொனுவே அனுகிராமிக்க அங்கே என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். சீரியல் நம்பர் ஆஃப் கேஸ். உண்மையில கோவையினுடைய தொடர் இலக்கம் என்பதுதான் சரி. கோவை இலக்கம் என்றே நீங்கள் போட்டுக்கொள்ள. சரிதானே? லிபிகொனுவே அனுகிராமிக்க அங்கே தமிழ் சிங்களத்துல இருக்கிறது, ஆங்கிலத்துல சீரியல் நம்பர் ஆஃப் கேஸ் என்று போட்டு சீரியல் நம்பர் ஆஃப் கேஸ் என்று போட்டிருக்காங்க. ஆகவே நாங்கள் கோவையினுடைய இலக்கம், முதலாவது கோவை இலக்கம். இரண்டாவது, அந்த கோவை யாரிடமிருந்து பெறப்பட்டது, ஃப்ரம் whom received என்று இருக்கு. இங்க நாங்கள் 2 விதமாக இதை எழுதி கொள்ள வேணும். கோவை யாரிடமிருந்து பெறப்பட்டது அல்லது கோவை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது. நான் முதல் சொன்னேன், வேற பிராஞ்சில இருந்து வரலாம், வேறு அலுவலகத்துல இருந்து வரலாம். அப்படி வருகிற போது யாரிடமிருந்து
பெறப்பட்டது. சில வேளையில விடைய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் புதிதாக கோவை ஆரம்பிப்பதாக இருந்தால் அப்போது அவர் தானே ஆரம்பிக்கிறார். யாராலே ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய பெயரை போடலாம். இரண்டாவது விடயம் யாரிடம் இருந்து பெறப்பட்டது அல்லது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது. மூன்றாவது அவருடைய இலக்கம் மற்றும் திசை. அதாவது கோவையை ஆரம்பித்த அலுவலருடைய இலக்கம் மற்றும் திகதி என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கோவை அங்கேகாதினைய ஹிஸ் நம்பர் அண்ட் டேட், அவருடைய இலக்கம் மற்றும் திகதி. அப்ப கோவை ஆரம்பிக்கப்பட்ட திகதியும் அந்த அலுவலருடைய விவரமும் அதில் இருக்க வேண்டும். அவருக்கு அலுவலருக்கு வழங்கப்பட்டிருந்தால் சில வேளை எம்ப்ளாயி நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை போடலாம் அல்லது திகதி. அடுத்தது சப்ஜெக்ட். நான்காவது சப்ஜெக்ட் என்றது கோவையினுடைய தலைப்பு. கோவை தலைப்பு, கோவைக்கு ஒரு பேர் வைப்பீங்க தானே, கோவை தலைப்பு. அடுத்தது டிஸ்போசல் அண்ட் டேட், அதாவது பதிவேட்டறைக்கு அனுப்பிய அல்லது அளித்த திகதி என்று போடுங்க. ஐந்தாவது பதிவேட்டறைக்கு அனுப்பிய அல்லது அளிக்கப்பட்ட திகதி. அடுத்தது குறிப்புகள், ரிமார்க்ஸ். குறிப்புகள் இவ்வளவும் இருக்கு. இதுதான் பொது 31 படிவத்தை. சில வேளையில உங்கள்கிட்ட கேட்கலாம், கோவை பதிவேடு ஒன்று பேணப்படும் இலக்கத்தை குறிப்பிட்டு கோவை பதிவேடு ஒன்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்களை வை என்று கேட்கலாம். சரிதானே? அப்ப நீங்கள் கோவை பதிவேடு பொது 31 பொது படிவம் 31 அல்லது படிவம் பொது 31 பேணப்படுகிறது என்று சொல்லி போட்டு கோவை இலக்கம் அல்லது கோவை தொடர் இலக்கம், இரண்டாவது யாரிடமிருந்து பெறப்பட்டது அல்லது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, மூன்றாவது அவருடைய இலக்கம் மற்றும் திகதி, ஆரம்பித்த திகதியா அலுவலருடைய குறியீட்டு இலக்கம் மற்றும் கோவை ஆரம்பிக்கப்பட்ட திகதி, நான்காவது கடமை பட்டியலுக்கு அமைவாக விடைய தலைப்பு சப்ஜெக்ட் என்று போட்டிருக்காங்க, ஐந்தாவது அளிக்கப்பட்ட அல்லது பதிவேட்டறைக்கு அனுப்பப்பட்ட திகதி, ஆறாவது குறிப்புகள், ரிமார்க்ஸ், அது தொடர்பில் வேறு ஏதேனும் இருந்தால் அதை குறித்துக் கொள்ள முடியும். நம்ம இவ்வளவுதான் பொது 31 தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. இந்த பொது 31 இல்லாமல் ஒரு கோவையை ஆரம்பித்தல் ஆகாது, ஆரம்பிக்க முடியாது. நாங்கள் நிறைய ஆரம்பிக்கிறாங்க, அது வேற. நான் பிராக்டிக்கலாக ஒன்றும் பேச இல்லை. இப்போதைக்கு பரீட்சைக்கு சித்தி அடைகிற விதமாக மட்டும் பேசிக்கொள்ளும். சரி, இந்த படிவங்கள், படிவ இலக்கம் ஞாபகம். அடுத்தது கோவை பதிவேடு, கடமை பட்டியல், கோவை பதிவேடு, உள்வரும் கடிதங்களின் பதிவு. சரிதானே? உள்வரும் கடிதங்களின் பதிவேடு இது ஒவ்வொரு அலுவலராலும் பேணப்பட வேண்டும். கிளைகளுக்கு ஒன்று அல்ல, அல்லது கிளையினுடைய பிரதம முகாமைத்துவ சேவை அலுவலர் பேணுவது அல்ல. இங்கு இந்த ஆவணம் ஒவ்வொரு விடய பொறுப்பு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராலும் பேணப்படுதல் வேண்டும். அது இந்த வடிவத்தை பார்த்தால் உங்களுக்கு விளக்கம். உள்வரும் கடித பதிவேடு பேணப்படுகின்ற ஆவணம் பொது ஆர்ட். பெரும்பாலானவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் என்ன போல இருக்கிறார்களுக்காக சொல்லுங்க. உள்வரும் இன்வெர்ட் ரெஜிஸ்டர், என்ன டாக்குமெண்ட்ஸ் இன்வெர்ட் ரெஜிஸ்டர், ஆவணங்களின் உள்வருகை பதிவேடு. சில வேளை அந்த கவனம் இத மொழிபெயர்க்கிறவருடைய மொழிபெயர்ப்பு வேறு ஏதாவது ஒரு கிரந்தமாக இருக்கலாம். சில வேளை கிரந்த மொழிகள்லையும் பெருகுது. சரிதானே? பேப்பர்கள்ல கிரந்த மொழியும் பெருகுது. தமிழ் எழுத்துல கிரந்த மொழி இருப்பார்கள். அப்ப உங்களுக்கு விளங்க வேணும், டாக்குமெண்ட்ஸ் இன்வெர்ட் ரெஜிஸ்டர் என்பதைத்தான் இவர் சொல்லுகிறார் என்று சொல்லு. சில வேளை இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு அவரோட தமிழ் ஒன்றை கண்டுபிடிச்சு கடித ஆவணங்கள் என்பதற்கு பதிலாக அல்லது கடிதங்கள் என்பதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு சொல்ல போட்டு உள்வருகை பதிவு குறிப்பீடோ பதிவேடோ இந்த மாதிரியா ஏதாவது ஒரு சொல்ல. அப்போ
நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இதைத்தான் சொல்லுகிறார் போல இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்ல இவர் தான் ஆள் என்ற ஒரு உத்தேசமாக எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? சில வேளைகள்ல அந்த மாதிரியான சொற்கள் வேறு விதமாக பொருள் கொள்ளப்படுமாக இருந்தால் அது நிறைய குழப்பத்தை தரும். இப்ப உதாரணத்துக்கு துண்டக்கோவை, துண்டாடப்பட்ட கோவை என்று சொல்லி ஒரு கோவை ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நெருக்கடியில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். துண்டக்கோவை அல்ல துண்டாடப்பட்ட கோவை. இந்த துண்டாடப்பட்ட கோவையும் துணைக்கோவையும் ஒன்று. சரிதானே? துண்டாடப்பட்ட கோவையும் துணைக்கோவையும் ஒன்றில். அதே போல துண்டாடப்பட்ட கோவையும் பிளந்த கோவையும் ஒன்றில்லை. நாங்கள் பிளந்தாலும் துண்டாடினாலும் ஒன்றுதானே என்று நினைச்சு எழுதி போடும். சரி, இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தரப்பட்ட ஆவணத்தில் இருக்குது என்கிறதால நான் பேசி நேரத்தை மினைக்கெடுத்த இல்லை. இப்படி இடையிட அந்த பழைய இடத்துக்கும் போறதுக்கு தூண்டி விட்டா சரி. நான் பதில் சொன்னா நீங்கள் அந்த பழைய டாக்குமெண்ட்டை வாசிக்க மாட்டீங்க, அதால விட்டுட்டு. துண்டாடப்பட்ட கோவையும் பிளந்த கோவையும் ஒன்றில், துண்டாடப்பட்ட கோவையும் துணைக்கோவையும் ஒன்றில். துண்டாடினா என்ன பிளந்தா என்ன எல்லாம் ஒன்றுதானே என்றுட்டு எழுதி போட்டு வந்தால் அவ்வளவுதான். சரி, அப்போ கவனம். அந்த சொற்கள் சில வேளைகளில் குழப்பம் தருகிறதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் உள்வரும் கடித பதிவேட்டில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்ன என்று சொல்லி பாருங்க. முதலாவது ஒரிஜினல் நம்பர் என்று சொல்றாங்க. ஒரிஜினல் நம்பர்ன்றது மூல இலக்கம் என்று தமிழ்ல எழுதணும். சரிதானே? மூல இலக்கம், ஒரிஜினல் நம்பர். இந்த மூல இலக்கம் என்றது அந்த கடிதத்திலே எனது இலக்கம் என்று இருப்பதுதான் மூல இலக்கம். உங்களோட ஆபீஸ்ல நீங்கள் பாவிக்கிறதை பற்றி பார்த்து கொண்டு போக வேண்டாம். நடைமுறை உங்களுக்கு வர வேண்டிய புள்ளியையும் வராம பண்ணி விட்டுரும். நடைமுறைக்கும் கோட்பாட்டுக்கும் இடையில மிகப்பெரிய விலகல் இருக்கு. குறிப்பாக வடக்கில் உள்ள தமிழ் அலுவலகங்கள்ல மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இப்ப நான் இப்படி சொல்றதால வடக்கில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாதோ ஒன்று என்ன கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரையில கோட்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் விலகல் இருக்கு, அவ்வளவுதான். இது எந்த விமர்சனமோ அபிப்பிராயமோ இல்லை. நான் ஒரு செய்தியை தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்த்த வரையில வடக்கு அலுவலகங்கள்ல இந்த உள்வரும் கடித பதிவுகள் பேணப்படுகின்ற விதம் விசித்திரமானது, அவ்வளவுதான். சரி, ஒரிஜினல் நம்பர் என்றால் மூல இலக்கம். கடிதத்தின் என்னது இலக்கம் என்று கருதி கொள்ளுங்க. அப்படி எழுத வேண்டாமா? மூல இலக்கம் ஒரிஜினல் நம்பர் நீங்க வேண்டாம், பிராக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. அடுத்தது டேட். டேட் என்றது கடிதத்துல இருக்கிற டேட். கடிதம் கிடைக்கிற டேட் அல்ல, கடிதத்தில் ஒரு திகதி போட்டிருப்பார்கள் தானே, அந்த திகதி. மூன்றாவது இன்வெர்ட் நம்பர், உள்வரும் பதிவு இலக்கம். இந்த இன்வெர்ட் நம்பர்ன்றது அங்க உள்வரும் கடித பதிவேடு ஒன்று தபாலுக்கு பொறுப்பான அலுவலர் அவற்றை ஒரு பதிவேட்டில் பதிந்து தானே உங்களுக்கு தருவார். அல்லது அந்த கடிதத்தில் சிவப்பு பேனாவினால ஒரு இலக்கம் போட்டிருப்பார். சில இடத்துல நீ இளங்கரப்பை பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அதுல அவர்கள் ஒரு இன்வெர்ட் நம்பர் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த இன்வெர்ட் நம்பர் சில வேலை ரெஜிஸ்டர்ட் அண்டா ஆர் என்றும் ஃபெக்ஸ் அண்டா எஃப் என்றும் மெயில் அண்டா இஓ அல்லது இஎம் என்றோ ஏதோ அப்படியே வரும். அதை உள்ளடக்கியதாக இன்வெர்ட் நம்பர். டேட் ஆஃப் ரிசீவ். டேட் ஆஃப் ரிசீவ் என்பது உங்களுக்கு கிடைக்கிற திகதி அல்ல, அந்த விடய பொறுப்பு அலுவலருக்கு கிடைக்கிற திகதி அல்ல, நிறுவனத்துக்கு கிடைத்த திகதி. அதாவது திகதி முத்திரை. இது சொல்லிக்க ஞாபகம் வருது. திகதி முத்திரையின் பயன்பாடும் கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. திகதி முத்திரையினுடைய பயன்பாடு என்னன்னு சொல்லி நான் மறந்தால் ஞாபகப்படுத்துங்க அடுத்த வகுப்பு. இதை ஒரு ஃப்ளோவா கொண்டு போயிட்டு சொல்லுகிறேன். டே ஸ்டாம்பின் பயன்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கணும். அல்லது டே ஸ்டாம்ப் பொறிக்கப்படுகிற ஆவணங்கள் என்ன, எந்தெந்த ஆவணங்கள்ல திகதி முத்திரை பொறிக்கப்படுதல் வேண்டும், இப்படியாக சின்ன கேள்விகளையும் கேட்பாங்க. கவனமா இருக்கும். சரி, அப்போ டேட் ஆஃப் ரிசீவ் நாலாவது, அதாவது பெற்றுக்கொள்ளப்பட்ட திகதி அல்லது பெற்றுக்கொள்ளப்பட்ட திகதி அல்லது கிடைத்த திகதி. இது அதுல இருக்கிற திகதி முத்திரை பொறிக்கப்பட்ட திகதியாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐந்தாவது ஃப்ரம் whom, யாரிடமிருந்து கிடைத்தது. ஆறாவது சப்ஜெக்ட், விடயம் அல்லது கடித தலைப்பு. விடயம் அல்லது கடித தலைப்பு. ஏழாவது பதிலளிக்கப்பட்டிருப்பின் திகதி, டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி.
பதிலளிக்கப்பட்டிருந்தால் திகதி, பதிலளித்த திகதி, டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி. இது 7வது குணம். 8வது ரிமார்க்ஸ் ஓ நேம் ஆஃப் ஃபைல், குறிப்பு அல்லது கோவை, கோவையின் பெயர். உண்மையில இங்க ஃபைல் நம்பர் எழுதுறது தான் நல்லது. ஃபைல் நம்பரும் பேஜ் நம்பரையும் எழுதுறது நல்லது. எந்த ஃபைல்ல கட்டுறீங்க என்று சொல்லி. இந்த டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்கிறது ஒரு கடிதத்துக்கு நீங்க பதிலளிக்க வேண்டி இருந்தால் 7வது நிரல் வறுமையாக விடப்படுதல் வேண்டும். பதிலளிக்கும் வரை வறுமையாக விடப்பட வேண்டும். பதிலளிக்கும் போது அதில் பதில் அனுப்பிய திகதி இருக்க வேண்டும். இந்த ஆவணத்தினுடைய பயன்பாடு என்னவென்றால், கிடைத்த கடிதங்கள் தொடர்பிலான ஒரு உறுதிப்படுத்தும் ஆவணமாக அமையும். கிடைத்த கடிதங்கள் தொடர்பில் இது ஒரு உறுதிப்படுத்துகிற ஆவணமாக அமையும். கடிதங்கள் தொலைந்து போதல், காணாமல் போதல் போன்றவற்றை தடுக்கும். இதுல தகவல் இருக்கு, நாங்கள் தேடியதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன, கடிதங்கள் எங்கு கோப்பிடப்பட்டுள்ளன என்பதை இலகுவாகவும் விரைவாகவும் கண்டுபிடிக்கிறது. கடிதங்கள் எங்கு கோப்பிடப்பட்டுள்ளது என்பதை விரைவாகவும் இலகுவாகவும் கண்டுபிடிக்கலாம். ஏன், இதுல கடைசியா இருக்கிற ஃபைல் நம்பர் இருக்கும், பேஜ் நம்பர் இருக்கும். கடிதங்கள் எங்கு கோப்பிடப்பட்டுள்ளன என்பதை இலகுவாகவும் விரைவாகவும் கண்டறியக்கூடியதாக இருக்கும். கிடைத்த கடிதங்களுக்கான பதில் அனுப்பப்பட்டமை தொடர்பாக நினைவூட்டுவதாக இருக்கும். பதில் அனுப்பப்படாமை தொடர்பாக நினைவூட்டுவதாக இருக்கும். நாங்கள் இதை பார்க்கிற போது 7வது குலம் ஒன்றும் எழுதப்படாமல் இருந்தா, பதில் அனுப்ப தேவையில்லை என்றால் உடனே கீழிருந்து மேலாக ஒரு கோடு போட்டுட வேணும். அதுக்கு நேரே அனுப்ப வேண்டியதாக இருந்தால் வறுமையாக விட வேணும். அப்ப பதில் கடிதம் ஒன்றுக்கான பதில் அனுப்பப்படாதிருப்பது தொடர்பில் அது நினைவூட்டுவதாக இருக்கும். அது ஒரு நினைவூட்டல் பதிவேடாக எங்களுக்கு உதவும். அதுபோல குறித்த கடிதத்துக்கான பதில் அனுப்பப்பட்டமை தொடர்பில் உறுதிப்படுத்துகின்ற ஆவணமாக இருக்கும். சரிதானே? விடய பொறுப்பு அலுவலர் ஒருவருடைய மகிழ்ச்சியான பணியாற்றலுக்கு உதவக்கூடிய சிறந்த ஒரு ஆவணம். தவறுகளின்றி பணியாற்றுவதற்கு அல்லது ஒரு மகிழ்ச்சியான வேலைச்சூழல் ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உகந்த ஒரு ஆவணமாக இருக்கும். இந்த ஆவணத்தை பற்றி கேட்டால் நீங்கள் இப்படி எல்லாம் அதை பற்றி விதந்து பேசலாம். சரிதானே? இப்படி ஒரு ஆவணம் இருக்குது என்று சொல்லி அதை நீங்கள் சொல்லவும். இது உள்வரும் கடித பதிவேடு தொடரும். அடுத்தது வெளிச்செல்லும் கடித பதிவேடு. அதற்கு முன்பாக ஒரு விடயம் சொல்லணும், அது எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ, உள்வரும் கடிதம் ஒன்றுக்கான பதில் அனுப்பும் போது அது வெளிச்செல்லும் கடித பதிவேடு ஒன்றில் பதிய வேண்டியது இல்லை. உள்வரும் கடித பதிவேட்டில் 7வது நிரலில் பதில் அனுப்பப்பட்ட திகதியை குறித்துக் கொள்வது போதுமானது. அதை வெளிச்செல்லும் கடித பதிவேடுல பதிய தேவையில்லை. அப்ப வெளிச்செல்லும் கடித பதிவேடு டாக்குமெண்ட்ஸ் அவுட்வர்ட் ரெஜிஸ்டர் பயன்படுத்தப்படுவது குறித்த திணைக்களம் அல்லது நிறுவனத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பிலான கடிதம். ஒரு சப்ஜெக்ட் தொடர்பில் நீங்கள் புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற போது வந்த கடிதத்துக்கு பதில் அளிக்கிறது அல்ல, ஒரு விடயம் தொடர்பில் ஒரு கடித தொடர்பாடலை ஆரம்பிக்கும் போது நிறுவனம் ஒன்றினால் தயாரித்து அனுப்பப்படுகின்ற கடிதம் பற்றிய பதிவுகள் தான் இங்க இருக்கும். வந்த கடிதம் ஒன்றுக்கான பதில் கடிதம் தயாரித்து அனுப்பப்படும் போது அது இங்க வராது. நிறுவனம் ஒன்றினால் ஒரு விடயம் தொடர்பில் தயாரிக்கப்படுகின்ற கடிதம் ஏற்கனவே கிடைத்த கடிதம் ஒன்றுக்கான பதில் அல்லாது புதிதாக தயாரிக்கப்படுகின்ற ஒரு கடிதம் வெளியில அனுப்பப்படுகிற போது பதியப்படுகிற பதிவேடாக இருக்கும் வெளிச்செல்லும் பதிவேடு. இது 6 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அது 8 விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். இது 6 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். சரியா? 1 இலக்கம். இலக்கம் என்பது கோவை இலக்கத்தை குறிக்கும், தொடர் இலக்கம் அல்ல. 1 2 3 4 என்பது அல்ல. சரிதானே? இது இலக்கத்தை குறிக்கும். சிலர் அதற்கு தொடர் இலக்கத்தை இடுவதும் உண்டு. ஏன்னா கடைசி 6வதுல கொண்டு போய்
நேம் ஆஃப் ஃபைல் என்கிற இடத்துல கோவை இலக்கத்தை குறிப்பவர்கள் உண்டு. ஆகவே நீங்கள் இலக்கம் என்று எழுதி கொள்ளுங்க, கோவை இலக்கம் என்று பயன்படுத்த வேண்டாம். சரிதானே? அத இலக்கத்தை பயன்படுத்துறது, கோவை இலக்கத்தை பயன்படுத்துறது நல்ல. ஆனால் இறுதியாக ரிமார்க்ஸ் அல்லது குறிப்புகள் அல்லது கோவையின் பெயர் என்று இருக்குது. அதுல சில பேர் ஃபைல் நம்பரை எழுதுவார்கள். இந்த ஃபைல்ல இருந்து போனோம்னா அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் குறிப்புகளுக்காக அதை பயன்படுத்துவார்கள். ரெண்டு விதமாகவும் இருக்கு. நாங்கள் பயன்பாட்டு முறை தொடர்பில் பிராக்டிக்கலா இருக்கிறது வரை இதில் கேட்கப்பட்டால் முதலாவது நீங்க இலக்கம் என்று போடுங்க. ரெண்டாவது திகதி. திகதி என்பது பதில் கடிதம் அனுப்பப்பட்ட திகதி, அதாவது கடிதத்தில் இடப்பட்ட திகதியாக இருக்கும். கடிதத்தில் உங்களுக்கு தெரியும், கடிதம் அச்சிடப்படும் போது திகதி அச்சிடப்படுவதில்லை, கையொப்பம் இடும்போது திகதி எழுதப்படுதல் வேண்டும். அப்போ அந்த திகதி. மூன்றாவது டு ஹூம், யாருக்கு அனுப்பப்பட்டது. நான்காவது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்பது கடிதத்தினுடைய தலைப்பு. ஐந்தாவது டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி, பதில் கிடைத்த திகதி, அதாவது பதில் ஏதேனும் கிடைத்திருக்கு. டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி ரெண்டே போட்டு கொடுக்க. இது பதில் எதிர்பார்க்காத கடிதம் ஒன்று அனுப்பப்படுகிற போது அந்த பகுதியை வெட்டி விடுதல் வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு பதில் வர இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆறாவது குறிப்பு மற்றும் கோவையின் பெயர் என்று சொல்லி, குறிப்பு அல்லது கோவையின் பெயர், மற்றுமல்ல அல்லது ரிமார்க்ஸ் ஓ நேம் ஆஃப் ஃபைல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த ஆவணத்தினுடைய நன்மை என்ன? கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதை உறுதிப்படுத்துகிற ஆவணம் ஒன்றாக இருக்கும். கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது தொடர்பாக உறுதிப்படுத்துகிற ஆவணமாக இருக்கும். இரண்டாவது, அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றுக்கான பதில் கிடைத்தமையை நிச்சயப்படுத்துவது. மூன்றாவது, பதில் கிடைக்காதிருப்பதை நினைவூட்டுகிற ஒரு ஆவணமாகவும் இருக்கு. நான்காவது, அனுப்பப்பட்ட கடிதங்கள் தொடர்பான நடவடிக்கைகளை தேடி கண்டடைவதற்கு அல்லது கோவைகளை அணுகுவதற்கு இது வழிகாட்டுவதாக இருக்கும். இது வெளிச்செல்லும் கடிதம் தொடர்பில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டால் இனி உங்களால அழகாக பதில் சொல்ல இயலும். சரிதானே? மற்றது நேரடி ஒப்படைப்பு பத்திரம் தொடர்பில் நான் உங்களோட ஒன்றும் பேசுகிறேன். பைகான் ரெஜிஸ்டர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை. ஆர்வம் இருந்தால் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. அதனுடைய இலக்கம் என்ன, அதுல என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆர்வம் இருந்தால் நாளைக்கு ஆபீஸ் போனோம்னு எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானே? இது பொது 6, உள்வரும் கடித பதிவேடு, வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7, நேரடி ஒப்படைப்பு பத்திரம் பொது 8 என்கிற இலக்கத்தை கொண்டிருக்கும். நீங்கள் அதற்கு ஏற்றபடி அதை பார்த்துக்கொள்ளே. சரி, உள்வரும் கடித பதிவேடுல என்ன விடயங்கள் இருக்குது, வெளிச்செல்லும் கடித பதிவேடுல என்னென்ன விடயங்கள் இருக்குது என்று சொல்லி, கோவை பதிவேட்டினுடைய நன்மைகள் தொடர்பில் நான் கோவை பதிவேடு எவ்வாறு பதியப்பட வேண்டும், அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்ற அதையும் சொல்லி நான் நினைக்கிறேன். சொல்லிட்டேன். கோவை பதிவேடு ஒன்று எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு கேட்கலாம். அதை சொல்ல மறந்து அந்த பகுதியை சொல்லுவோம். சரிதானே? இப்ப கேஸ் ரெஜிஸ்டர் பொது 31 படிவம் ஒன்று எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்று கேட்கலாம் சில நேரம். அதுதான் கோவை பதிவேடு உங்களுக்கு தெரியுமோன்னு பார்க்கறதுக்காக கேட்டா ஞாபகம் வச்சு கொள்வீர்கள். சரி, அப்ப இங்க கோவை பதிவேடு ஒன்று குறித்த அலுவலருக்கு வழங்கப்பட்ட வேலை விவரணம் அல்லது கடமை பட்டியலுக்கு அமைவாக குறிப்பிட்ட எண்ணிக்கையான பக்கங்களை ஒதுக்கி கொள்ளவர். சரிதானே? அவருக்கு ஒரு 10 வேலை இருக்குதுண்டா, இன்னும் ஒரு 5 வேலை வரலாம்னு நினைச்சு கொண்டு அவருக்கு கொடுத்த அந்த கேஸ் ரெஜிஸ்டரை 15 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேணும். அதில் ஒரு 300 பேப்பர் இருக்கு, அதில் 150 பேப்பர் இருக்குது என்றால் 10 பேப்பராக முதலாவது விடயத்துக்கு 10, இரண்டாவது விடயத்துக்கு 10 இப்படி எடுத்துக்கொள்ளும். சரிதானே? அதுல ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒதுக்கப்பட்டவற்றின் மேல் நினைவுபடும் விதமாக குறித்துக் கொள்ளலாம். நிறுவனத்தின் குறியீடு, கிளை குறியீடு, அலுவலருடைய குறியீடு, விடய இலக்கம், கடமை பட்டியலுக்கு அமையாக விடய இலக்கம் என்பது குறித்துக் கொள்ளலாம். அதன் பின்பாக
கோவைகளை ஆரம்பிக்கும் போது தொடர் இலக்கமிடுதல் வேண்டும். அது நாங்கள் முதலாவது பார்த்தோம். நாங்கள் ஃபைல் நம்பர் என்று சொல்லி கேஸ் நம்பர் அந்த எத்தனையாவது விடயம் அதை போட்டுக்கொண்டால் மேலே இருக்கிற இலக்கத்தையும் இதையும் சேர்த்ததாக கோவை இலக்கம் இடப்படுதல். புதிதாக கோவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் அல்லது புதிதாக கோவை ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட்டால் அதுல பதிவு செய்யப்படுதல். வெளியிலிருந்து அல்லது அலுவலகத்தின் வேறு பிரிவுகளிலிருந்து வேறு அலுவலர்களிடமிருந்து கிடைக்கின்ற கோவைகளுக்கு தனக்கு உரிய வகையில் இலக்கமிடுதல் வேண்டும். அதன் கீழ் அடைப்பு குறிக்கும் பழைய கோவை இலக்கத்தினை குறித்து வைத்துக் கொள்ளுதல். பழைய கோவை இலக்கத்தினை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிவேட்டினுடைய இன்னும் ஒரு நன்மை சொல்ல மறந்துட்டேன். ஒன்றுக்கு மேற்பட்ட கோவைகள் ஒரே விடயத்துக்கு ஆரம்பிக்கப்படுவதை இது தடுப்பதாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட கோவைகள் ஒரே விடயத்துக்காக ஆரம்பிக்கிறதை தடுக்கிறதா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு விடயத்துக்காக ஆரம்பிக்கப்படுகின்ற உபகோவைகள் தொடர்பிலும் பதிவேட்டில் அதை ஒழுங்காக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த கோவையின் பின்னால ரோமன் இலக்கங்கள் உள்ளடங்குவதாக இருக்கும். உபகோவைகள் தொடர்பிலும் அதுல குறித்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்ப சரி, அப்ப கோவை பதிவேடு, உள்வரும் கடித பதிவேடு, வெளிச்செல்லும் கடித பதிவேடு, சரிதான். இவ்வளவு பார்த்துட்டு இன்னும் ஒரு விடயம் உங்களோட கலைக்க வேண்டும். இதுல சொல்லப்பட்டவற்றுக்கு மேலதிகம் ஒரு விடய பொறுப்பு அலுவலர் தன்னால் அனுப்பப்படுகின்ற கடிதங்களுக்கான அடிதலின் மீது, அடிதல் என்றது அலுவலக பிரதியின் மீது குறித்து கொள்ள வேண்டிய விடயங்கள் அவை, அல்லது ஒரு கடித அலுவலக பிரதியில் காணப்படும் குறிப்புகள் அவை என்று சொல்லி யாரேனும் கேட்கலாம். இது ஒரு கேள்வியாக கேட்கக்கூடாது இல்லை. ஒரு கடித முகாமைத்துவத்துக்குள்ளேயோ அல்லது அலுவலக முறைமைக்குள்ளேயோ இதை கேட்டுக்கொள்ள முடியும். பெரும்பாலும் முறைமைக்குள்ளதான் கேட்கலாம். அலுவலக கடிதம், அதன் அலுவலக பிரதியில அலுவலகம் ஒன்று நாள் அனுப்பப்படுகின்ற கடிதத்தின் அடிதலின் மீது அல்லது அலுவலக பிரதியின் மீது, நான் அடிதல் என்று மாறி சொல்லுவேன், நீங்க அதை குழப்பமா எடுத்துக் கொள்ளாதீங்க. அடிதல் என்றது தவறுதலா சொல்றேன். அலுவலக பிரதியின் மீது காணப்பட வேண்டிய குறிப்புகள் ஒன்று, கடிதத்திற்கு கையொப்பமிடும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலருடைய கையொப்பத்தின் கீழாக, அதுல ஒன்றே சைன் பண்ணல, அது கீழாக கடிதத்தினுடைய கீழ்ப்புறத்தில் அக்கடிதத்தை தயாரித்தவரை அடையாளம் காணக்கூடிய இலக்கம் மற்றும் அவரது சிற்றொப்பம் இருக்க வேண்டும். குறித்த அலுவலரை அடையாளம் காணத்தக்க விதத்தில் அவரது சிற்றொப்பம் இருக்க வேண்டும். அந்த சப்ஜெக்ட் ஆபீசர் இனிஷியல் பண்ணி இருக்க வேண்டும், அவரை அடையாளம் காணக்கூடியதாக. அல்லது அவருடைய விடய இலக்கத்தை, அவருடைய குறியீட்டு இலக்கத்தையும் குறித்துக் கொள்ளணும். சில வேளை பதில் கடமையாட்டி இருப்பார், அவர் ஏதாவது செய்திருப்பார், வேற ஒரு ஆபீசர் செய்திருப்பார். EBMSO 3 லீவில் இருக்கிற நேரம் EBMSO 6 அதை செய்திருக்கலாம். ஆகவே EBMSO 6 என்று போட்டு அவர் தன்னுடைய சிற்றொப்பத்தை எழுதுவது பொருத்தமாக. குறித்த அலுவலரை அடையாளம் காணக்கூடிய அவரது குறியீட்டு சங்கேத இலக்கம் என்று சில இடத்துல மொழிபெயர்ப்புல இருக்குது. குறியீட்டு இலக்கம் மற்றும் அவரது கையில் சிற்றொப்பமா இனிஷியல். அதற்கு கீழே பதிலை எதிர்பார்க்கும் கடிதமாக இருந்தால் பதில் எதிர்பார்க்கப்படும் திகதி எழுதப்பட்டிருக்க வேணும். ஆண்டு, மாதம், திகதி என்கிற ஒழுங்குல பதிலை எதிர்பார்க்கும் திகதி அதுல எழுதியிருக்கும். ஏன் பதில் எதிர்பார்க்க திகதி அதில் எழுதியிருக்க வேணும் என்று சொல்லுகிறேன் அங்க. சரிதானே? அடுத்தது கடிதம் அனுப்பப்பட்ட முறை தொடர்பான விவரம், அதாவது நேரடி ஒப்படைப்பு, சாதாரண தபால், பதிவு தபால், கடுகதி தபால், பொதிகள் சேவைகள் மூலமாக அனுப்பப்பட்டது, கொரியர் சர்வீஸ், இப்படி எதுவாக இருந்தாலும் அவை தொடர்பான மேலதிக விவரங்களும் இருத்தல் வேண்டும்.
சாதாரண தபாலில் அனுப்பப்படுமாக இருந்தால் அனுப்பப்பட்ட திகதி அதில் இருக்கவும். சரிதானே? பதிவு தபாலில் அனுப்பப்படுமாக இருந்தால் பதிவு தபாலினுடைய இலக்கம், திகதி, தபால் அலுவலகம் இருக்கவும். அதுபோல விரைவு தபால், விரைவு தபால் அல்லது கடுகதை தபால், பொதிகள் சேவையின் மூலமாக அனுப்பப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதனை குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த விஷயம் இருக்கவும். இது சின்ன கேள்வியாக கேட்டால் அல்லது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது. சின்ன கேள்வியாக கேட்டால் விட எழுதுறோம், இல்லாவிட்டால் ஒரு அறிவு தானே. இப்ப அடுத்த விடயம் நான் கோலம் டைரி போறேன். அதுக்காகத்தான் இந்த பகுதியை சொன்னான். இப்ப இதுல ஒரு திகதி ஒன்று எழுதப்படுகிறது என்றால் ஏன் இந்த திகதி எழுதுகிறோம்? அப்ப இன்னைக்கு 2025/9/25 நாங்கள் இன்றைக்கு கடிதத்தை அனுப்புகிறோம். இதுல இருந்து 2 வாரங்களுக்குள் பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப நாங்கள் 2025 இப்போ 9ஆம் மாதம் 25ஆம் தேதி. அப்ப 25/7/2 2/7/9. ஆகவே 2025 10வது மாதம் 9ஆம் திகதி இந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் எழுதுவோம் அந்த கடிதத்தினுடைய அலுவலக பிரதியில 2025/10/9. கோலம் டைரியில இந்த கோவையினுடைய இலக்கத்தையும் இந்த கடிதத்தினுடைய பக்க இலக்கத்தையும் எடுத்து சென்று 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் திகதிக்கு உரிய பக்கத்தில் குறித்துக் கொள்ளுதல். 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் திகதி என்று இருக்கக்கூடிய பக்கத்தில் நினைவூட்டல் பதிவேட்டில் எழுத வேண்டும். ஆகவே பதில் கிடைக்க வேண்டிய கடிதங்கள் பற்றிய விவரம் நினைவூட்டல் பதிவேட்டில் எழுதப்பட வேண்டிய ஒரு விடயம். பதில் கிடைக்க வேண்டிய கடிதங்கள் தொடர்பான விவரம் அல்ல கடிதங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில் தொடர்பான விவரம், கோவை இலக்கம் மற்றும் பக்க இலக்கம் எழுதப்பட வேண்டும். இப்ப இங்க 2 விடயம் நடக்கும். நான் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு கடிதம் கிடைக்கிற போது பார்ப்பீங்கள் அது அடுத்த 9ஆம் தேதி கிடைக்க வேண்டிய, அதுக்கு முன்பாகவே அது கிடைக்கலாம் சில வேளைகள். சரிதானே? அதுக்கு முன்பாக கிடைத்தால் அந்த கடிதம் கிடைக்கிற போது அங்க அதுல சொல்லி இருப்பார்கள், தங்களுடைய இந்த இலக்கமிடப்பட்ட இந்த திகதியிடப்பட்ட கடிதம் பற்றியதாக இந்த பதில் இருக்கும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்போது நீங்கள் அந்த கடிதத்தை தேடி பிடிப்பீங்க. அந்த கடிதத்தை தேடி பிடிப்பீங்கள். இந்த கடிதத்துக்கு தான் பதில் வந்திருக்குது. அப்ப அந்த கடிதத்தை எடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அதுல திகதி ஒன்று இருக்கும். இப்ப கடிதத்தினுடைய அலுவலக பிரதியில பதில் கிடைத்ததை உறுதிப்படுத்தி பதில் கிடைத்தது என்று எழுத போறீங்க. கிடைத்த திகதியும் எழுதி வைக்க போறீங்க. இதெல்லாம் சரி. உடனடியாக நீங்க கோலம் டைரி போவீங்க. கோலம் டைரியில போய் அந்த திகதியை எடுப்பீங்க. அதுக்குதான் அந்த திகதியை இங்கு எழுதி வைக்கிறது. இதல்ல, சாரி, அலுவலக பிரதியில எழுதி வைக்கிறது நோக்கம் அது. அப்ப இது உங்களுக்கு வழிகாட்டும். கோலம் டைரியில இங்க எழுதி இருக்கு. அந்த கோலம் டைரியை திறந்து அந்த திகதியில அங்க பல கோவை இலக்கங்களும் பக்க இலக்கங்களும் இருக்கு. இந்த கோவையினுடைய இலக்கத்தையும் பக்க இலக்கத்தையும் பார்த்துட்டு அதில பதில் கிடைத்த திகதியை எழுத வேணும். பதில் கிடைத்தது என்று போட்டு திகதியை எழுதிவிட்டால், இப்போது கோலம் டைரியை நீங்கள் 10ஆம் மாதம் 9ஆம் தேதி திருப்பி பார்க்கும்போது பதில் கிடைத்திருக்கிற கடிதங்களை தவிர்த்து பதில் கிடைக்காத கடிதங்கள் தொடர்பில் அதற்கான நினைவூட்டல் அல்லது வேறு விதமான தொடர்பு கொள்களை மேற்கொள்வதற்கு அது உதவும். ஆகவே நினைவூட்டல் பதிவேடு என்றால் என்ன? இது ஒரு சாதாரணமான தினப்பதிவேடு போல அல்ல தினக்குறிப்பினை போல தோன்றினாலும் இது பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமானது. என்ன இது என்னென்ன நோக்கங்களுக்காக பயன்படுத்த போறீங்க? ஒன்று, பதில் ஒன்றை எதிர்பார்த்து கடிதங்கள் அனுப்பப்படுகின்ற போது விடய அலுவலர் பதிலை எதிர்பார்க்கும் திகதியை கடிதத்தின் அலுவலக பிரதியில் குறிப்பதோடு நினைவூட்டல் பதிவேட்டில் குறித்த கோவை இலக்கம் மற்றும் கடிதத்தின் பக்க இலக்கம் ஆகியவற்றை குறித்துக் கொள்வது பொருத்தமானது. இது ஒரு பயன்பாடு. சரிதானே? அது நீங்க எதிர்பார்க்கிறத பொறுத்து அதை செய்து கொள்ளலாம். உரிய காலப்பகுதிக்கு முன்னர் பதில் கிடைத்தால்
கோவையின் உதவியோடு அதனை நினைவூட்டல் பதிவேட்டில் தேடி கிடைத்தமை தொடர்பாக குறித்துக் கொள்ளல் வேண்டும். அதே போல வெளிச்செல்லும் பதிவேட்டிலும் பதில் கிடைத்தமை தொடர்பாக குறித்துக் கொள்ள வேண்டும். சில வேளையில இதையும் கேட்பார். பதிலை எதிர்பார்த்து அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றுக்கான பதில் கிடைக்கும் போது அது தொடர்பான விவரம் குறிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்டால் கடிதத்தின் அலுவலக பிரதி, வெளிச்செல்லும் கடித பதிவேடு, நினைவூட்டல் பதிவேடு ஆகியவற்றில் பதிஞ்சு வைப்பீங்க. இந்த சொல்லுகிற மெத்தட் பரீட்சைக்கு உதவுதோ இல்லையோ, சரியாக பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் போன கடிதத்துக்கு பதில் அனுப்பாமல் எவனும் தப்பேலாது, வந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பாமல் நீங்கள் ஒருபோதும் தவற விட மாட்டீர்கள். இந்த முறைமை பின்பற்றப்பட்டார். சரி, அப்ப நினைவூட்டல் பதிவேட்டில் பதியப்பட வேண்டிய விடயங்களை வேண்டு கேட்டால் இதை ஒன்று நாங்கள் சொல்லலாம். அடுத்தது, பதவி நிலை அலுவலர் மற்றும் மேற்பார்வை அலுவலர்களால குறித்த திகதியில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்ற வேலைகள், குறித்த திகதிகளில் பதில் அனுப்ப வேண்டிய கடிதங்கள் மற்றும் அனுப்பப்பட வேண்டிய அறிக்கைகள், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள், கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி நெறிகள் மற்றும் செயலமைப்புகள் போன்றவற்றை அதில் நாங்கள் எழுதி வைக்க வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் போன்ற நாளாந்தம் அலுவலகத்தில் பணியை ஆரம்பிக்கும் போது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் நினைவூட்டல் பதிவேடும் அடங்கும். நினைவூட்டல் பதிவேடு ஒன்று அடங்கும். அதை பார்ப்போம். நினைவு குறிப்பேடு, நினைவூட்டல் பதிவேடு, கோலப்பேர், அதுக்கு என்ன பேரில் நீங்கள் வச்சுக் கொள்றீங்களோ சரி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உள்வரும் கடித பதிவேடு, வெளிச்செல்லும் கடித பதிவேடு, நினைவூட்டல் பதிவேடு பார்க்க வேணும். மிச்ச விஷயங்களை நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். மற்றது தினப்புத்தகம் என்று சொல்ற டே புக்னு சொல்லி, தினப்புத்தகம் என்று சொல்வதனுடைய கருத்து அது ஒரு குறிப்பு புத்தகமாக இருக்கும். பதவி நிலை அலுவலர் ஒருவரை நேர்முகமாக சந்திக்கும் போது அவரால் வழங்கப்படக்கூடிய அறிவுறுத்தல்களை எதிர்பார்த்து எப்போதும் தினப்புத்தகம் ஒன்றை வைத்திருத்தல் வேண்டும். அவரால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை குறித்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து கடமைகள் நிறைவேற்றப்படும் போது அவை நிறைவேற்றப்பட்டதை குறிப்பதற்கு அடையாளமிட வேண்டும். மற்றும் திகதி குறித்து குறிப்பிடப்படும் விடயங்களை தினப்புத்தகத்தில் இருந்து நினைவூட்டல் குறிப்பேட்டுக்கு அல்லது நினைவூட்டல் பதிவேட்டுக்கு மாற்றிக்கொள்ளுதல் பொருத்தமானது. சரிதானே? அடுத்தது சுட்டு அட்டைகள் என்று சொல்லி, மற்றது உசாத்தன கோவை அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. சுட்டு அட்டைகள் இது கோவைகள் தொடர்பான விவரங்கள் எழுதப்பட்ட அட்டைகளாக இருக்கும். அதாவது கோவைகளினுடைய பெயர் மற்றும் அவற்றின் இலக்கம் என்பவை எழுதப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இவ்வாறான அட்டைகள் அகர வரிசை ஒழுங்கில் பேணப்படும். அல்பபெட் ஆர்டர்ல அடுக்கி வச்சிருக்கணும். கோவை இருக்கும் இடத்தை இலகுவாக அறிவதற்கு இது பயன்படும். எப்படி என்றால் அந்த அட்டையில, அந்த காட்டுல கோவையினுடைய பெயர் மற்றும் இலக்கம் என்பவை எழுதப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாம அந்த கோவை எந்த அலுமாரி அல்லது கேபினெட் என்று சொல்லுவோம், ஃபைல் கேபினெட், அதாவது கோப்புகள் பேணப்படுகின்ற பெட்டகமோ என்னமோ அதில் எந்த கேபினெட்ல, எந்த ட்ரோயர்ல அல்லது எந்த செல்ஃபில் இருக்கு, எந்த கோப்பு அலுமாரியில் எந்த தட்டில் அது வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக இந்த அட்டையில குறிக்கப்பட்டிருக்கும். இது அல்பபெட் ஓர்டர்ல அடுக்கி இருக்கும். இந்த ஓர்டர்ல ஃபைல் அங்கே அடுக்கி இருக்காது. ஃபைல் வேறு வேறு இடங்கள்ல இருக்கும். கார்டு அல்பபெட் ஓர்டர்ல இருக்கும். பெரும்பாலும் என்று சொல்லுகிறேன்னா அதுக்காக சில நம்பர் ஓர்டர்லையும் இருக்கிறேன். சில வேளை ரெண்டும் கலந்து இருக்கலாம், புவியியல் ரீதியாக இருக்கலாம். இதெல்லாம் வேறு. சாதாரணமாக கோவையினுடைய பெயர் மற்றும் இலக்கம் என்பவை எழுதப்பட்டிருக்கும். இவை கோவை வைக்கப்பட்டிருக்கும் இடம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை அகர வரிசை அல்லது பொருத்தமான ஒரு வரிசையில பேணப்படும். இந்த அட்டைகளை பார்ப்பதன் மூலமாக கோவை வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதுதான் சுட்டு அட்டை. இவ்வாறான சுட்டு அட்டைகள்
ஒரு புத்தக வடிவில் அல்லது பொருத்தமான வடிவத்தில் கோப்பாக பேணப்படும் போது அல்லது கோர்வைப்படுத்தப்பட்டு பேணப்படும் போது அவை சுட்டு அகராதி என்று அழைக்கப்படும். சுட்டு அகராதி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். சரியா? சுட்டு அகராதி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்ப அதனால அது சரி. அடுத்தது கிடைக்கக்கூடிய இந்த ஒரு 10 நிமிஷம் வரையான நேரம் இருக்குது. அந்த பகுதிக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அலுவலகம் தொடர்பாக, இதுவும் அலுவலக முகாமை அல்லது அலுவலக முறைமை ரெண்டுக்குள்ளையும் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு. அலுவலகம் ஒன்றின் பாதுகாப்பு என்பது அலுவலக பாதுகாப்பு. அலுவலக பாதுகாப்பு தொடர்பில் கேள்விகள் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அதையும் கதைப்போம் இன்றைக்கு. அப்போ அலுவலகம் நான் இடைவேளை தரையில் அரை மணி நேரம் பிந்தி தொடங்கினபடியா ஒரே ஏரியாவே கதைப்போம் என்ன. சரி, அலுவலக பாதுகாப்பு என்பது பௌதீக ரீதியான பாதுகாப்பு மற்றும் அலுவலகத்தில் பேணப்படும் தகவல்களுக்கான பாதுகாப்பு. உண்மையில ஒரு அலுவலகம் ஒன்றின் செயற்பாடு என்பது பிரதானமான செயற்பாடு அது ஒரு தகவல் மையமாக இருத்தல். தகவல்களை பெறுதல், தகவல்களை பெறுவது முதலாவது வேலை. அடுத்தது தகவல்களை ஒழுங்கமைத்தல். தகவல்கள் ஒழுங்கமைக்கிறது என்றால் அதை ஒரு ஃபார்மேட் ஆக்கும், ஏதோ ஒரு வடிவமாக ஆக்குவார். சரிதானே? அது ஒரு எழுத்து ஆவணங்களாக இருக்கும் அல்லது வரைபடங்கள், மேப் வரைபடங்களாக வச்சிருக்கலாம், வரிப்படங்களாக வச்சிருக்கலாம். கிராஃப்ட் என்ன கிராஃப்ட் என்று சொல்லுவோமே நாங்கள், வட்ட வரைவு, பை வரைவு, சராக வரைவு என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரியான வரைவுகளாக வைத்திருக்கலாம். அப்போ எழுத்து ஆவணங்கள், வரைபடங்கள், வரிப்படங்கள், அட்டவணைகள், புள்ளி விவர கைநூல்கள், இப்படியாக ஒவ்வொரு விதமாக அவற்றை வகைப்படுத்தி வைத்திருக்கலாம். சரிதானே? அல்லது சங்கேத குறியீடுகள், மென்பிரதிகள், செயலிகள், செயலிகள் என்ற ஆப்ஸ் என்று சொல்லுவோம். இப்படியாக அந்த தகவல்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். என்ன கிளவுடில் வைக்கிற ஒன்றில் என்ன கிளவுடுன்னு தான் சொல்கிறேன், அதுக்கு இப்போ தமிழில் முகலுக்கு வைக்கிறேன்னு சொல்லிடாதானே, கிளவுட் ஒன் ட்ரைப் கிளவுடு அப்படியாக போடப்படுவது, இப்படியெல்லாம் அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்போ இந்த தகவல்களை வடிவமாக்குறது, பிறகு அந்த தகவல்களை கோபப்படுத்துறது, தகவல்களை களஞ்சியப்படுத்துறது, கோபப்படுத்துறதில்ல களஞ்சியப்படுத்துறது. அதைத்தான் நாங்கள் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே படிச்சுட்டோம். ஆவண முகாமைத்துவம் தகவல்களை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறேன். தேவையான நேரம் அதை பாவிக்கிறது, கொடுக்கிறது, ட்ரீட் ரைவல் என்று பார்க்கிறாங்க. அலுவல் முடிஞ்சா போல இனி இந்த தகவல் பயன்படாது, இது காலம் கடந்து விட்டது என்று சொல்லி அது வலிதான தன்மையை இழந்து விட்டது, வலியும் இல்லை நீ அந்த டேட்டாக்கு என்கிற போது அதை அழிக்கிறது. இது ஒரு ஆவண முகாமைத்துவத்தின் படிமுறைகளாக நாங்கள் ஏற்கனவே கதைத்திருக்கிறோம். அல்லது தகவல் படிமுறைகளும் இது ஒரு நிறுவனத்தின் தகவல் பராமரிப்பு படிமுறைகள். ஆவணம் என்றாலே தகவல் பராமரிப்பு தானே. தகவல்களை சேகரிக்கிறது, அதை ஒழுங்கமைக்கிறது, ஒழுங்கமைக்கிறதுன்றது அதை வடிவம் ஃபார்மேட் பண்றதா வடிவமாக மாற்றிக்கொள்றது, தகவல்களை பதிவு செய்து அவற்றை பகுப்பாய்வு செய்து ஒழுங்கமைத்து வைத்திருத்தல், தகவல்களை களஞ்சியப்படுத்துதல் மூன்றாவது. நான்காவது தகவல்களை பெற்று பயன்படுத்துதல், தீர்மானம் எடுத்தலுக்கும் திட்டமிடுதலுக்கும் தொடர்புடைய பங்குதாரர்களுக்கு வழங்குவதற்கும் தகவல்களை பயன்படுத்துகிறது. தகவல்கள் வழக்கொழிந்த பின் அல்லது வலிதற்றதானது பின், இன்வலிட் ஆன பிறகு தகவல்களை அழித்தல், பதிவேட்டறையில வச்சிருக்கிறது பிறகு அழிக்கிறது, இப்படியாக. சரி, இப்படி 5 படிமுறைகளை கூட. இது ஒரு அலுவலகத்தின் பிரதானமான காரியம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், மீள ஞாபகப்படுத்தி. அலுவலகத்தினுடைய பிரதானமான கர்மம் அது ஒரு தகவல் மையமாக இருப்பது. மற்ற விடயங்களும் இருக்குது, ஆனால் அலுவலகத்தின் பிரதான கடமை தகவல். சரிதானே? இந்த தகவல் எப்படி சேகரிக்கலாம் என்பது தொடர்பு எல்லாம் கடந்த கால ஒளிப்பதிவுகள்ல இருக்குது. நான் திரும்ப பேசி நேரத்தை விரியப்படுத்தி. அப்போ ஒரு அலுவலகத்தின் பாதுகாப்பு என்பது பிரதானமாக தகவல் பாதுகாப்பு என்பதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய உபகரணங்கள், கருவிகள், பொறிகள், சாதனங்கள், பொருத்துக்கள், கட்டடங்கள் போன்றவற்றையும் பாதுகாப்பதாக இருக்கும். இது பௌதீக ரீதியான பாதுகாப்பை குறிக்கும். அலுவலகத்தின் பாதுகாப்பு என்பது அங்க இருக்கக்கூடிய பௌதீக ரீதியான பாதுகாப்பு ஒரு வடிவம். இரண்டாவது,
தகவல் அணுகல் தொடர்பான பாதுகாப்பு, அல்லது தகவலை விடுவோம், அணுகல் தொடர்பான பாதுகாப்பு. அலுவலக பாதுகாப்பு என்பது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று பௌதிக ரீதியான பாதுகாப்பு, இரண்டாவது அணுகல் தொடர்பான பாதுகாப்பு. இங்க பௌதிக ரீதியான பாதுகாப்பு என்று சொல்லப்படுவது ஏற்கனவே சொன்னது போல தகவலை உள்ளடக்கிய ஆவணங்கள், இயந்திரங்கள், கருவிகள், பொறிகள், பொருத்துக்கள், சாதனங்கள் போன்றவற்றை இயற்கையான அழிவுகளில் இருந்தும் மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய சேதங்கள், அழிவுகள், நட்டங்கள், களவு போன்றவற்றில் இருந்தும் பாதுகாப்பதாக இருக்கும். அப்ப அது எலி, கரையான், தண்ணி, மழை, வெள்ளம், காற்று, தூசு, மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய சேதமாக்கல், கையாடல், களவு, எடுத்து செல்லல் போன்றவற்றை தடுப்பதாக இருக்கும். இரண்டாவது அணுகல் தொடர்பிலான பாதுகாப்பு. அணுகல் தொடர்பிலான பாதுகாப்பு என்பது பெறுமதி வாய்ந்த தகவல்கள், இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், எழுதுபொருட்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், அது தகவல்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவை அனுமதியற்றவர்களால் அணுகப்படுதல் அல்லது பயன்படுத்தப்படுதல், அவற்றிலிருந்து பயன்பெறுதல் என்பவற்றை தடுப்பதாக இருக்கும். அப்ப இது அணுகல் தொடர்பிலான பாதுகாப்பு. முதலாவது பௌதிக ரீதியான பாதுகாப்பு, இரண்டாவது அணுகல் மற்றும் பயன்பாடு, அக்சசபிலிட்டி அண்ட் யூசேஜ் தொடர்பிலான பாதுகாப்பாக இருக்கும். சரிதானே? அப்ப இந்த பாதுகாப்பு, அலுவலகத்துக்கான பாதுகாப்பு தொடர்பில் சில கோட்பாடுகளும் இருக்கு. இந்த கோட்பாடுகளை நான் சொல்லித் தருகிறேன். முக்கியமாக ஒரு 5 கோட்பாடு, அலுவலக பாதுகாப்பு தொடர்பிலான கோட்பாடுகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால், ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சூப்பர்வைசன். அதாவது இந்த பாதுகாப்பு முறைமைக்கான அல்லது பாதுகாப்பு முறைமையில் அலுவலர்களுடைய பொறுப்பு தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதி மற்றும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் பொறுப்பானவர்கள் நியமிக்கப்படுவதோடு அதற்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாகவும் இருப்பர். அவர்களுடைய பணிகள் மேற்பார்வை செய்யப்படுதலும் வேண்டும். சரிதானே? அப்ப பொறுப்பு மற்றும் மேற்பார்வை சார்ந்த கோட்பாடு என்று நாங்கள் இதை சொல்லுவோம். அதாவது நிறுவனத்தின் பாதுகாப்பு தொடர்பிலான கருமங்கள் முறையாக நிகழ்படுத்தப்பட்டு அக்கருமங்களுக்கான பொறுப்பு அலுவலர்களை குறித்து தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும். யார் இதை செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை பொறுப்பு. சரிதானே? அவர்கள் அதன் கடமைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்க இருக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யப்படுதலும் வேண்டும். இது ஒரு கோட்பாடு. சரிதானே? பொறுப்பு, பொறுப்புடைமை மற்றும் மேற்பார்வை கோட்பாடு என்று சொல்றேன். இரண்டாவது விரைந்த தொடர்பாடல் கோட்பாடு. பாதுகாப்பு முறைமை என்பது அதனோடு தொடர்புடைய சகலரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விரைவாக தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளக்கூடியதாக தடையற்ற தொடர்பாடல் வலையமைப்பு ஒன்றினால் இணைக்கப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். சரிதானே? எதிர்பாராத அச்சுறுத்தல் அல்லது அபாயம் ஒன்று தோன்றும் போது விரைவாக அது ஓவர்கம் பண்றது சொல்றது, மேற்கொள்ளுதல், விரைவாக அது தடுக்கப்படுதல் அல்லது வெற்றி கொள்ளப்படுதலுக்கு இது உதவியாக இருக்கும். விரைவு தொடர்பாடல் கோட்பாடு, ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் பிரின்சிபல். இது இரண்டாவது. மூன்றாவது நெகிழ்வு கோட்பாடு. இந்த நெகிழ்வு கோட்பாடு என்பது தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்கக்கூடிய கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும். அதே போல அது ஒரு இறுக்கமான கண்காணிப்பெல்லாம் கொண்டிருக்க வேண்டும். அது வேற, தேவைக்கு ஏற்ப, அது காலத்துக்கு ஏற்பவும் தேவைக்கு ஏற்பவும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு பொருத்தமான நெகிழ்வு தன்மையை அது கொண்டிருக்க வேண்டும். ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்க வேண்டும். சரியா?
நான்காவது ஒரு பொருத்தமான தன்மை, பொருத்தமுடைய தன்மை அல்லது பொருத்தமுடைமை கோட்பாடு என்று சொல்லு. பொருத்தமுடைமை கோட்பாடு என்று சொன்னால் நிறுவனத்தின் தேவைகளுக்கு பொருந்தி போவதாக அது இருத்தல் வேண்டும். நிறுவனத்தினுடைய பாதுகாப்பு தேவைகளோடு நிறுவனத்தின் வெவ்வேறு அலகுகள், பிரிவுகள், கிளைகள், திணைக்களங்களினுடைய தேவைகள் அறியப்பட்டு அவற்றின் தேவைகளுக்கு பொருந்தி போகிற விதமாக அமைய. அடுத்தது ஒரு சிம்பிளிசிட்டி என்று சொல்லுவார், எளிமைத்தன்மை. எளிமைத்தன்மை கோட்பாடு அல்லது எளிமைத்தன்மை. அந்த பாதுகாப்பு முறைமை என்பது இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது யார் யார் என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறது தொடர்பில் விளங்க வேண்டும் அவர்களுக்கு. சரிதானே? என்ன செய்யணும் என்றே தெரியாமல் நிற்கிற மாதிரி கூடாது. இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு முறைமை தொடர்பாக அவர்கள் தெளிவான அறிவை கொண்டிருக்க வேண்டும். அந்த விடயத்தில் அலுவலர்கள் இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பில் தெளிவான அறிவு இருக்க வேண்டும். அவர்கள் பயிற்சி அளிக்கக்கூடியதாக அல்லது பயிற்சி பற்றிய தேவை தெரிவிக்கக்கூடியதாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அவர்களுக்கு தெரியணும், எனக்கு இந்த திறன் அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டிய திறன்கள் பற்றிய அறிதல் அவர்களிடம் இருக்கும். இலகுவாக பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முறைமையோடு ஒரு சிஸ்டத்துக்குள்ளால அது போகணும். முறைமையோடு தொழிற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இது இலகுத்தன்மை கோட்பாடு. அடுத்தது சிக்கன கோட்பாடுன்னு சொல்லுகிறது. அதாவது குறைந்த அளவிலான நிதி செலவு, குறைந்த அளவிலான ஊழியம், தொழிலாளர்கள் என்பவற்றோடு உத்தம அளவிலான பாதுகாப்பினை அல்லது உச்ச அளவிலான பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இது அமைக்கப்படுதல் வேண்டும். இது அலுவலக பாதுகாப்பு தொடர்பிலான கோட்பாடுகள். இன்னொரு வகையில கேட்டால் ஒரு அலுவலக பாதுகாப்புல காணப்பட வேண்டிய சிறப்பு பண்புகள் என்று கேட்டாலும் இந்த விடயம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிவிடலாம். சரிதானே? சரி, ஒரு அலுவலகத்துல பின்பற்றப்படக்கூடிய பாதுகாப்பு நடைமுறைகள் என்று கேட்டா, ஒரு அலுவலகத்துல பயன்படுத்தப்படுகின்ற பாதுகாப்பு உபகரணங்களை பற்றி சொல்லுங்கோ. என்னென்ன விதமான பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் சிபாரிசு செய்வீங்க என்றெல்லாம் கேட்டாங்கண்டா. சரிதானே? எவ்வகையான பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது பாதுகாப்பு வழிமுறைகளை நிறுவனங்கள் பின்பற்ற முடியும்? அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியும், பாதுகாப்புக்கான ஊழியர்கள், செக்யூரிட்டி சர்வீஸ். என்ன அது ஒரு அடிப்படையானதுதான். அதாவது அலுவலக பாதுகாப்பு சேவையினை பெற்றுக் கொள்ளுதல் அல்லது பாதுகாப்பு சேவை பொறிமுறை ஒன்றினை உருவாக்கி கொள்ளுதல். இது இருந்தால் நாங்கள் இனி சொல்ல போகிற பல விடயங்களை அது ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, நான் கொஞ்சம் இலகுவான பகுதிகளில் இருந்து சொல்லிக்கொண்டேன். இலகுவான இல்லை, எல்லாமே இலகுவானதான், இதில் ஒன்றும் கஷ்டமா சொல்றதுக்கு இல்லை. சரி, அப்ப ஒன்று பாதுகாப்பு சேவை பொறிமுறை ஒன்றினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது தீயணைப்பு சார்ந்த உபகரணங்கள். ஏற்படக்கூடிய தீ அபாயங்களின் தன்மை பற்றி முன்னுணர்ந்து அதற்கேற்ற கருவிகளை வச்சிருக்கோம். இப்ப சில இதுக்கு நுரை தீயணை கருவி இருக்குது, நீர் தீயணை கருவி இருக்குது, இந்த கார்பன் ஈரோக்சைடு தீயணை கருவி இருக்குது. அப்ப இப்படியாக தீயணை கருவிகள் இருக்குது. இப்ப பெட்ரோலியம் தொடர்பான தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய இடத்துல நீரை பயன்படுத்துகிற தீயணைப்பு கருவியை வச்சிருக்க இயலாது. சரிதானே? அது நுரை தீயணை கருவி அல்லது கார்பன் ஈரோக்சைடு தீயணை கருவி தான் வச்சிருக்கோம். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். முதலாவது தீயணைப்பு உபகரணங்கள். அவை அந்த நிறுவனத்தில் நிகழக்கூடிய தீ விபத்தின் தன்மையை கருத்தில் கொண்டவையாக பொருத்தமான உபகரணங்களை வச்சிருக்கோம். இப்போ பெட்ரோல் ஷெட்ல வச்சுட்டு தண்ணியப்பா வச்சுட்டு நெருப்பை நூற்கிற பொறிமுறையை வச்சிருந்தா அவ்வளவுதான், நெருப்பை எல்லா இடம் பரவ பண்ணதா போயிட்டு
பொருத்தமான முறை வச்சிருக்கணும். சரி, விளக்கம் வேணா நாங்கள் சுகமாக கதைச்சு கொண்டு போவோமே. நான் ஒரு 10 நிமிஷம் மேலதிகமா பேசுறேன். நீங்கள் கோவிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி, அப்போ உண்டு தீயணைப்பு உபகரணங்கள், அதுக்கு ஒரு விளக்கம் எழுதோடும். நிறுவனத்தில் ஏற்படத்தக்க சாத்தியமான வெவ்வேறு வகையான தீ விபத்துகள் அல்லது தீ விபத்தின் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதற்கென பொருத்தமான உபகரணங்கள் முன்னேற்பாடு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அலுவலர்களுக்கு அது தொடர்பிலான பயிற்சி, அவற்றை பயன்படுத்தக்கூடிய திறன்கள், பயிற்சிகள் என்பவற்றை வழங்குதலும் வேண்டும். இரண்டாவது சீருடை. மூன்றாவது சீருடையில பயன்படுத்துறாங்க. அப்ப அலுவலகத்துல அலுவலக ஊழியர்களுக்கு என சீருடை ஒன்றை பயன்படுத்துவதன் மூலமாக வெளிநபர்களுடைய அணுகலின் மீது அல்லது வெளிநபர்களுடைய நடமாட்டத்தின் மீது கவனத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல கடமை நேரத்தில் பணியாளர்கள் யார், வெளி நபர்கள் யார் என்பதை அடையாளம் காணக்கூடியதாகவும் அது இருக்கும். அப்ப பாதுகாப்பு அலுவலர்கள், ஏற்கனவே நாங்கள் சொன்ன முதலாவது விடயம், பாதுகாப்பு அலுவலர்கள் அல்லது பாதுகாப்பு சேவை பொறிமுறை சிறப்பாக செயல்படுவதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மற்றது இந்த கேட் பாஸ் என்று சொல்றது, வாயில் அனுமதி பத்திரம். சரிதானே? கேட் பாஸ், அலுவலகத்துக்கு வந்த எந்த ஒரு பொருளும் அலுவலகத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகிற போது அதற்கான வாயில் அனுமதி பத்திரம் ஒன்று வழங்கப்படுதல் வேண்டும். சரிதானே? இதன் மூலமாக அலுவலக சொத்துக்கள் தொடர்பில், அலுவலக உபகரணங்கள், சொத்துக்கள் இவை தொடர்பிலும் சிறந்த பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கி கொள்ள முடியும். கையாடல், சிறுகளவு, களவு போன்ற தவறுகள் நிகழாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் கேட் பாஸ். அடுத்தது ஆபீஸ் ஐடென்டி கார்டு, அதையும் வச்சுக் கொள்ளலாம். அலுவலக அடையாள அட்டை அல்லது உத்தியோக அடையாள அட்டை என்று சொல்லுவோம். சரிதானே? அலுவலர்களுக்கு உத்தியோகபூர்வ அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதோடு அவர்கள் பணியின் போது எந்நேரமும் அதனை அணிந்திருக்கும் வகையில ஏற்பாடு செய்ய வேணும். அதை வெளியில் தெரியக்கூடியவாறு அணிந்திருப்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேணும். இது அலுவலக உத்தியோகத்தர்களை இலவாக அடையாளம் காண்பதற்கும், அதுபோல வாடிக்கையாளர்கள் அல்லது நிறுவனத்தின் சேவை நுகரிகள் தனக்கு சேவை வழங்குகின்ற அலுவலர் தொடர்பான விவரங்களை கண்டறிந்து கொள்வதற்கு அல்லது அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆள்தான் இப்ப நீங்க சாதாரணமா போனா இப்ப காகல் ஸ்போர்ட் சிட்டிலேயே அந்த வேலை செய்யற தம்பியோ தங்கச்சியோ அந்த பேரோட போட்டோவோட ஒரு ஐடென்டி கார்டு போட்டோவோட தான் இருக்கும். சரி, அப்ப அந்த மாதிரியாக அதுல என்ன சொல்லியிருக்கு, அந்த விஷயத்தை நாங்கள் உள்ளடக்கி சொல்லலாம். அடுத்தது ஒரு லக்கேஜோ பேக் கீப்பிங் சிஸ்டம். இப்ப நீங்க காகல்ஸ் போறீங்க, போவீங்களோ உங்கள்ட்ட இருந்து பேக்கோ ஹெல்மெட்டோ என்னமோ வாங்கி கொண்டு ஒரு டோக்கனோட தெரியணும் உள்ளுக்கு நீங்கள் பொருளை கொண்டு போக வருது. அப்ப அதுபோல வெளிநபர்களுடைய பொருட்களை கையேற்று அதனை பராமரித்து அல்லது கட்டுக்காப்பில் வைத்திருந்து அவர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியேறும் போது வழங்கும் வகையில அவர்களுக்கு ஒரு பொறிமுறை ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். சரிதானே? அதுபோல வெளிநபர்களுக்கான அடையாள அட்டைகள் சில இடத்துல இது இருக்குது. இப்ப நீங்கள் இலங்கை இந்த உயர் நீதிமன்ற தொகுதிக்குள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர் நீதிமன்றத்திலேயோ, சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது கோர்ட் ஆஃப் அப்பீல் போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்க உங்களுடைய அனைத்து பொருட்களையும் வாங்கிவிட்டு நீங்கள் அணிந்து செல்லக்கூடிய ஒரு அடையாள அட்டை ஒன்றை அவர்கள் தருவார். அந்த அடையாள அட்டையை அணியாமல் அந்த உட்பகுதியில எங்கேயும் நடமாட முடியும். சரி, அதுபோல அலுவலர்களுக்கு வழங்கப்படுகிற அடையாள அட்டையிலிருந்து புறம்பாக அடையாளம் காணக்கூடிய விதத்துல உள்ளே வருகிற வாடிக்கையாளர்கள் அணிந்து செல்லக்கூடிய விதமாக ஒரு அடையாள அட்டை ஒன்றை வழங்கலாம். அங்கு படம் இருக்காது. அலுவலர்களுடைய அடையாள அட்டையில படம் இருக்கும், இங்க படம் இல்லை, இலக்கம் ஒன்று. இது இன்னொரு விதமாகவும் இது பயன்படுத்தப்படலாம். அவ்வாறு வாயிலில் வழங்கப்படுவதை மீள பெறப்படும் போது அவர்களுடைய சேவை திருப்தி பற்றிய அளவீட்டையும் பெற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். இந்த ஐடியாவை நீங்க உங்களோட அலுவலகங்கள்ல ப்ரொடக்டிவிட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள ஒரு பெரிய லெவல்ல எடுத்துருவாங்க. சரியா? வருகிற உத்தியோகத்தர் அல்லாத நபர்களுக்கு அவர்கள் அணிந்து கொள்வதற்காக ஒரு அட்டை ஒன்றை வழங்கலாம், நாடாவோட கொடுக்கணும்.
அவர்கள் கொள்கை கொண்டு உள்ள போய் எல்லா அலுவலம் முடிஞ்சு கடைசியாக வெளியில வரையக்குள்ள அவர்கள்ட்ட இருந்து அதை வாங்குறதோட உங்களோட உற்பத்தி திறன் அலுவலையும் கையோட கொண்டு போயிடலாம். அப்படி என்றால் அவர்கள் வந்த விடயங்கள் சிறப்பாக நடந்ததா அல்லது ஓரளவு அவர்களுக்கு திருப்தியே இல்லையா, ரொம்ப மனக்கவலையோட போகிறாரா என்பதை குறித்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கு. நான் உற்பத்தி திறனுக்குள்ள வரையில ரொம்ப சிரிச்ச முகாம், அப்படியே லவ் ஸ்டிக்கரோட சிரிச்ச முகாம், அப்படி நேராக வாய வச்சிருக்கிறது, ரொம்ப கோணல் மாணலா வச்சிருக்கிற அந்த ஒரு ஆங்கிரி ஃபேஸ் அல்ல ஒரு சேட் ஃபேஸ், இப்படி எல்லாம் அந்த டோக்கன்கள் இருக்கும். ஒரு அவரோட டோக்கன் எடுத்து போத்தலுக்குள்ள போட்டுட்டு போகிற மாதிரியாக எல்லாம் ஏற்பாடுகள் இருக்கும். ஆனால் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் வருபவருக்கு அவர் உரிய நுழைவாயிலினூடாக அல்லது அனுமதி பெற்று உள்ளே நுழைந்துள்ளார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு அடையாள அட்டை ஒன்றை அவருக்கு வழங்கலாம். இதுவும் அடுத்த கண்காணிப்பு கருவி இப்ப பரவலாக எல்லாரும் வச்சிருக்கிறது சிசிடிவி. என்ன சிசிடிவி மானிட்டரிங் கேமரா ஒன்றை பூட்டிக் கொள்ளலாம், ஒன்றல்ல தேவைக்கேற்றபடி பூட்டிக் கொள்ளலாம். இதையும் நாங்கள் சொல்லலாம். அதே போல அபாய எச்சரிக்கை கருவிகள் அனர்த்த காலத்தில் ஒழிப்பதற்கண்டு அனர்த்த முன்னெச்சரிக்கை கருவிகளை பூட்டிக் கொள்ளுகிற தீ விபத்து போன்றவை ஏற்படுகிற போது அல்லது வேறு விதமாக இப்ப எங்களுடைய நாட்டிலையும் ஏர்த்குவேக் எல்லாம் ஏற்பட தொடங்கிட்டது. இப்ப அண்மையிலையும் திருவோணமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்ப நிலச்சரிவு அபாயம் ஒன்று உணரப்படுகிற நேரங்கள்ல அப்படியாக எல்லாம் அறிவித்தல் வழங்குறதுக்கு சொல்லலாம். மற்றது மிக முக்கியமான ஒன்று, இதுல பாதுகாப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கக்கூடாது, ஒரு அலுவலகத்தினுடைய சுத்தம். இது அலுவலர்களை சுகாதார ரீதியான பாதுகாப்பு. சரிதானே? இப்ப நாங்கள் சாதாரணமா வீடுகளில் இருக்கிற போதே அங்கே இங்கே தூசி அது கண்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல தும்மி மூச்சு விட கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் செய்வோம். அப்ப ஒரு அலுவலகத்துல பணியாற்றுகிறவர் தூசி துணிக்க என்ன அழுக்குகளோட இருப்பாராக இருந்தால் அவர் விரைவில் நோயாளி ஆகிவிட்டார். இருக்குதானே? அப்ப அந்த மாதிரியான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அலுவலகத்துல சுத்தம் பேணப்படுவது மிக முக்கியம். இப்போ கழிப்பறைகள் உரிய வகையில சுத்தம் பண்ணப்படாவிட்டால் அது பல்வேறு விதமான தொற்று நோய்களை ஏற்படுத்தும். ஒருவருக்கு இருக்கக்கூடிய தொற்று நோய்களை இன்னொருவருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கழிப்பறைகள், ஆவணங்கள், மேசைகள், கட்டடங்கள், இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் போன்ற அனைத்தும் தூசு துணிக்கைகள் தொற்று போன்றவை ஏற்படாத வகையில பராமரிக்கப்படுவது அலுவலக பாதுகாப்புக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கும். சரியா? இன்னும் ஒரு ஹெரிங் பேசி போட்டு நிறைவு செய்கிறேன். நிறுவனம் ஒன்றினை திட்டமிடுகின்ற போது அல்லது நிறுவனத்தின் தளக்கோலம் ஒன்றினை திட்டமிடுகின்ற போது பாதுகாப்போடு தொடர்புடையதாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்பார். நிறுவனத்தினுடைய பாதுகாப்போடு தொடர்பு பட்டதாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்று நுழைவாயில்கள், அலுவலகத்தினுடைய என்ட்ரன்ஸ் கேட்ஸ். எதால வர வேணும், எதால போக வேணும், அலுவலகத்தினுடைய முக்கியமான பகுதிகள் எவை, ஆபத்தான பகுதிகள் எவை, அனைவரும் இலகுவாக அணுகக்கூடிய பகுதிகளாக எவை இருக்கும், அணுக முடியாத பகுதிகள் எவை ஆக இருக்கும் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு, அதுபோல தீ விபத்து அல்லது கட்டடத்தில் ஏற்படக்கூடிய இடிபாடுகள் சரிவுகள் போன்றவை ஏற்படும் போது வெளியேறக்கூடிய தன்மை என்பவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அலுவலக கட்டடங்களுக்கான வாயில்கள், அலுவலகத்துக்கான உள்நுழையும் வாயில்கள், அலுவலகத்துக்கு வெளிச்செல்லும் வாயில்கள் போன்றவை அமைக்கப்பட வேண்டும். அப்போ இது கேட்ஸ் அண்ட் டோர்ஸ். சரிதானே? நுழைவாயில்களும் கதவுகளும், அதே போல எமர்ஜென்சி எக்ஸிட், அவசர வெளியேறும் பாதைகளும் என்பவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். இது ஒரு ஆபீஸ் லேஅவுட், ஆபீஸ் பிளானிங்ல மிக முக்கியமான ஒரு விடயமாக இதை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? இரண்டாவது நடைபாதை. இந்த நுழைவாயில்களும் அப்படித்தான் மிக விசாலமானதாக இருக்க வேணும். அவசர நேரத்திலே ஆக்கள் நசிவட்டே செத்து போயிடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது, விசாலமானதாக இருக்கணும். அதே போல நடைபாதைகளும் இலகுவானதாகவும் விசாலமானதாகவும் இருக்க வேண்டும். சரியா? நடைபாதைகள், படிகள் போன்றவை எல்லாம் கட்டட அமைப்பை தீர்மானிக்கிற போதே படிகள் எல்லாம் உரிய அளவு நீளம் கொண்டவையாக இருக்க வேண்டும். சில பேர் அதை ஒரு சாண்டிலும் குறைவாக அமைக்கிறது, அமைச்சு போட்டு அதுக்கு ஒரு சில்வர் பிளேட் போட்டுறது, இப்படி எல்லாம் இருக்கு. சரி, நாங்கள் தியரியை கதைப்போம், நேரம் போச்சு, நீங்களே பாவப்பட்டது கேட்கல, பிராக்டிகல் சிரமப்படாம. அப்போ நடைபாதைகளும் படிகள்
முக்கியமாக இருக்கும். அப்போ வசதியான அளவுக்கு மிக விசாலமான நடைபாதை அல்ல, விசாலமான வசதியான நடைபாதை வருவதற்கும் போவதற்கும் இரு வழிகள் அமையக்கூடிய விதமாக ஒருவருக்கு ஒருவர் இடைஞ்சல் இல்லாம அந்த நபர்கள் நகரக்கூடிய விதமாக நடைபாதை அமைக்கப்பட வேண்டும் கட்ட. அதே போல இந்த என்ன சொல்றது, பாதுகாப்பு அறைகள் அல்லது பாதுகாப்பு நிலைகள், செக் போஸ்ட், சரிதானே, அந்த 2 வாயில்களையும் செக் பண்றதுக்கு அல்லது பின்புறமாக ஏணிப்படிகள் மூலமாக மேலிருந்து கண்காணித்தல், இந்த மாதிரியாக உரிய வகையில பாதுகாப்பு நிலைகள் அமைக்கப்பட வேண்டும். அதுபோல வாகன தரிப்பிடம், இந்த வாகன தரிப்பிடம் என்கிறது பாதுகாப்புக்காக ஏன் சொல்லுகிறேன்னா, வாகனம் உள்நுழையும் வாயில் வெளிச்செல்லும் வாயில் என்பவற்றுக்கிடையிலான பாதைகள் ஒருபோதும் தொடர்பு படுதல் ஆகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உள்நுழையும் வாகனம் ஒன்றை தரிப்பிடத்துக்கு கொண்டு வருகின்ற பாதையும் தரிப்பிடத்திலிருந்து வாகனத்தை வெளி எடுத்து செல்லுகின்ற பாதையும் எந்த ஒரு புள்ளியிலும் சந்திக்கும் தொடர்பை கொண்டிருக்காம இருக்கிறது சிறந்தது. அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விபத்து ஏற்படும். மிக அவசரமான ஒரு விடயத்துக்காக உள்ளிருந்து வாகனம் ஒன்று எடுத்து செல்லுகிற போது வெளியிலிருந்து வருகிற வாகனத்தோட அது விபத்துக்குள்ளாகிற வாய்ப்பு இருக்கும். ஆகவே உள்வரம் வெளிச்செல்லும் பாதைகள் தொடர்பற்றவையாக அமைக்கப்படுவதோடு வாகன தரிப்பிடங்கள், அதாவது வாகனங்களின் பாதுகாப்பும் முக்கியம். அலுவலக பாதுகாப்புக்குள்ள வாகன பாதுகாப்பு முக்கியம் தானே, சரிதானே. வாகனங்களுக்கு இயற்கையினால எலி போன்ற பிராணிகளினால தீங்கு ஏற்படாத வகையிலும், அதுபோல மழை வெயில் போன்றவற்றினால பாதிப்பு ஏற்படாமலும், வாகனங்கள் உள்செல்லும் வெளிச்செல்லும் போது ஒன்றோடு ஒன்று விபத்துக்களை ஏற்படுவதை தடுக்கும் வகையிலையும் வாகன தரிப்பிடங்கள் மற்றும் வாகன நுழைவாயில்கள் வெளியேறும் பாதைகள் என்பவை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கவும், இது முக்கியம். இதை விட காற்றோட்ட வசதி, சரிதானே, காற்றோட்ட வசதி ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது, சுத்தத்தோடு ஆரோக்கியத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். ஆகவே காற்றோட்ட வசதி, தேவையான அளவு காற்றோட்டம் அமையும் விதமாக இயலுமான வரை இயற்கையான காற்றோட்டம், சுத்தமான காற்று அல்லது வழி பதனாக்கி, என்ன சொல்றோம் நாங்க, ஏர் கண்டிஷனர், என்ன ஏசி பாவிக்கலாம். அதே போல இயந்திரங்கள் உபகரணங்கள், இயந்திரங்கள் உபகரணங்கள் என்பது ஆபத்தான உபகரணங்களை ஏனையவர்கள் அணுகாத வகையிலையும், அதே போல இயந்திரங்கள் உபகரணங்கள் இருந்து புகை தூசு துணிக்க என்பவை வெளியேறும். அது அலுவலர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், மண்ணெண்ணெய் அடுப்பு, விறகடுப்பு பாவிக்கிறார்கள் இந்த வீடுகளில் இருக்கிறார்கள, போய் லங்ஸை செக் பண்ணீங்கன்னா லங்ஸில் கணிசமான கார்பன் இருக்கும். அது மாதிரி என்ஜின் ரூமுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் ரூம் இருக்குமாக இருந்தால் அவைய கூடி ஒன்றே நீங்கள் லங்ஸை செக் பண்ணீங்கன்னா அங்கே கார்பன் இருக்கும், சரிதானே. அவர்கள் நுரையீரல் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள், நுரையீரல் சார்ந்த நீண்டகால நோயாளிகளாக மாறிவிடும். அதான் இப்போ எல்லாம் அண்மை காலத்தில் அபிவிருத்தி அளவீடுகள் என்று வருகிற போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எரிபொருள் ஒரு அபிவிருத்தி அளவீடாக பயன்படுத்தப்படுது. மண்ணெண்ணெய் அடுப்பு பாவிக்கிறது, விறகடுப்பு பாவிக்கிறது என்பதெல்லாம் அபிவிருத்தியினுடைய ஒரு கீழ்நிலை, முன்னேற்றம் அடையாத ஒரு குடும்பமாக அல்ல சமூகமாக அளவிடப்படுது. அப்படி பாவிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அது பாரம்பரியமாக வேற முறைகள் இருந்தது. முழுமையாக தகரமடையக்கூடிய விறகுகளைத்தான் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட முன்னோர் வச்சிருந்தார்கள். வேம்புதான் எரிக்கலாம் என்று சொல்லி. இப்போ நாங்கள் கிழுவங்கட்டையும் மரவள்ளி கட்டையும் எரிச்சு போட்டு இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்போம். சரி, வேணும், நான் அடிக்கடி சொல்றது கோட்பாட்டுக்குள்ள நிப்பம், என்ன பிராக்டிக்கலுக்கு வேணாம் என்று சொல்லி. ஆனால் இந்த இயந்திரங்கள் உபகரணங்கள் கருவிகள் தொடர்பில் ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி ஒரு சூழல், சுகாதாரம், அதே போல இரைச்சல், சத்தம், அதிர்வு போன்றவற்றினால பாதிக்கப்படாத வகையில் விபத்துக்களை தடுக்கிற விதமாக, சரி, ஆரோக்கியத்தையும் பார்க்கணும், விபத்துக்களையும் பார்க்கணும், ஏனையவர்கள் அணுகி சேதப்படுத்தாத விதமாக, இயற்கையினால மழை வெயில் போன்றவற்றினால சேதமடையாத விதமாக அந்த இயந்திரங்கள் உபகரணங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தளக்கோல ஒழுங்கமைப்பை தீர்மானிக்கிற போது அவற்றையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல கட்டடங்கள் என்பது விசாலமான நுழைவாயில்கள், கதவு, நான் சொல்ற டோர், கேட் அல்ல கதவு, சரிதானே, கதவுகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதுபோல இந்த சுவர்கள் முனை மலங்கப்பட்டவையாக இருக்கணும், கூறாக இருக்கக்கூடாது, போறவனை அடித்து சேதப்படுத்துறதாக இருக்கக்கூடாது. கதவு, எண்ணல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய கம்பிகள், கொழுக்கிகள் என்கிறது ஆக்களை சேதப்படுத்துகிற மாதிரி, சட்டையை கழிக்கிற மாதிரியாக
இருக்கக்கூடாது. படியில் ஏறி போகிற போது மேலே இருக்கிற கட்டடம் தலையில் அடிக்கிற மாதிரியா கட்டக்கூடாது. சில பாடசாலைகளில் சாதாரண உயரமானாக்கள், நான் 6 அடி கூட இல்லை, 5 அடி 10 அங்குலம் நடந்து போகிற போது, நான் முன்னர் பணியாற்றிய மாவட்டத்தில் 2 பாடசாலைகளில் தலையில இடிக்கும், குறிஞ்சுதான் போகணும். படியில் ஏறி போய்க்க மேல் கட்டிடம் இடிக்கும். அப்போ என்னிடம் உயரமானவர்கள் போனால் அது சீனர்களுக்காக அமைக்கப்பட்ட கட்டடம் போலதான் அந்த கட்டடம் இருக்கு. சீனர்கள்லாம் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லி உயரமான மாணவர்கள் இருக்க மாட்டார்கள். சீன மாணவர்களுக்காக கட்டப்பட்ட பாடசாலை போலதான் அது இருந்து. அப்போ கட்டடங்கள் என்பவை பாதுகாப்பு தொடர்பாக இருக்கும். அப்ப அலுவலகம் ஒன்றினை அலுவலகத்தினுடைய அமைப்பு, கட்டட அமைப்பு, அமைவிடம், தளக்கோலம் போன்ற இதுவாக கேட்டார். அலுவலகம் ஒன்றினை திட்டமிடும் போது பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய பகுதிகள் எவை, அம்சங்கள் எவை என்பதாக கேட்கப்பட்டால் நீங்கள் இதை உள்ளடக்கியதாக விட எழுதலாம். சரிதானே? இப்போ நான் பேசப்பட்ட இந்தளவு விடயங்களோடையும் இன்றைக்கு சேலம் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு சிறிய குறை இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய நேரத்தில் 1/2 மணி நேரத்தை நான் வீணாக்கிட்டேன். இப்போ மேலதிகமாக ஒரு 25 நிமிடங்கள் உங்களோட உரையாடியதும் இடைவெளியை எங்களுக்கு வழங்குகிற இடைவெளியை தவிர்த்ததன் மூலமாக உரிய அளவு நேரத்தில் வகுப்பு நடந்திருக்குது என்ற மகிழ்ச்சியோட இன்னும் ஒரு மகிழ்வான பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய் குட் நைட்.